எப்பா எப்பா என்ன அடிய முடியுமா சண்டை போடியாலும் கொஞ்சம் முக்கிய பிடிச்சிட்டு சண்டை போட்டு பத்துக்க. என்னம்மா என்னாச்சு? ஒரே சண்டையா இருந்து நீங்க வேற சண்டை வைக்க போனீங்க? ஆமா மக்கா, அது ஒரு கதை. ஆமா தெரியாம கேக்கேன். நீங்களா லட்சுமி அத்தையும் எவ்வளவு நேரம் நின்று பேசுறிய? அப்படி என்னதான் பேசுறிய? எங்களுக்குள்ள 1008 விஷயம் இருக்கான். பேசியதெல்லாம் உனக்கிட்ட சொல்ல முடியுமா? ஆனா இன்னைக்கு என்ன சண்டை நடந்து அதை யோசிக்கும் போதுதான் இப்படி எல்லாம் சண்டை வருதேன்னு தோணுது மக்கா. என்னமோ ஆச்சு? என் வீட்டுல அவ வச்சுட்டா இதை வச்சுட்டாங்கிட்டு ஒரே சண்டையா இருந்து என்னதான் ஆச்சு? அது ஒண்ணும் இல்ல மக்கா, காலையில பூமாரிக்கு காலேஜ் கொடுத்து விடுறதுக்கு லட்சுமி என்ன பண்ணிருக்க, ஒரு எலுமிச்சை பழத்தை எடுத்து வெட்டிக்கிட்டு அதை சரி எலுமிச்சை சாதம் பண்ணி கொடுக்கலான்னு சொல்லிட்டு ரெடி பண்ணிருக்கா. அந்த நேரம் கோழி வேற கலைஞ்சிருக்கு. கோழிதான் முட்டை போட்டுட்டோன்னு சொல்லிட்டு வெட்டின எலுமிச்சை அதுல வச்சுக்கிட்டு இவ கோழிய பார்க்க போயிருக்கா பாரு. இவ கோழிய பார்க்க போன கேப்ல வீட்டுக்குள்ள ஒரு பூனை மிளகாத்தூளை ஃபுல்லா தட்டி எல்லா மிளகா பொடியும் எலுமிச்சம்பழத்து மேல பட்டிருக்கு. திரும்பி வந்த லட்சுமி, ஐயோ மிளகா பொடி எல்லாம் கீழே கலைஞ்சிட்டேன்னு சொல்லிட்டு எலுமிச்சம்பழத்தை பாத்திருக்கிய, சரி அதுலயும் மிளகாத்தூள் பட்டுட்டா இனி அதை வச்சு எலுமிச்சை சாதம் பண்ண கலரும் இருக்காது, ஓவர் காரமா இருக்குன்னு சொல்லிட்டு 2 எலுமிச்சம்பழத்தையும் கொண்டு வெளியே போட போயிருக்கா. அதை வெளியே போட போடுற நேரத்துல பூமாரிக்கு அப்பா தண்ணி தானே கூப்பிட்டுருக்காரு. சரி அந்த மனுஷன் சண்டை போட்டு வரைஞ்சிட்டு கொண்டு போன 2 எலுமிச்சம்பழத்தையும் தூக்கி மரத்து மூட்டில எரிஞ்சிருக்கேன் மக்கா. இப்பதான் சண்டை போட்டுட்டு இருந்தாவ. அதுக்கு இல்லட்டி மரத்து மூட்டில போட்ட எலுமிச்சம்பழம் உருண்டு பக்கத்து வீட்டுல உள்ளவங்களுக்கு வீட்டுக்கு போயிட்டு அதைத்தான் பாத்துக்கிட்டு எவ்வளவு எனக்கு செய்வன சரி என் வீட்டுல கொண்டு எலுமிச்சம்பழத்தை போட்டிருக்கியா, அதுல குங்குமத்தெல்லாம் தடவி இருக்கேன். அந்த கிளவி ஒரே ஆட்டமா இருக்கு. அப்படியா போன பிறந்த மக்கா எனக்கே தெரியும் லட்சுமி தான் போட்டிருக்கேன்னு. ஆனா அந்த கிளவி சொல்லி புலம்பியதே லட்சுமி கிட்ட. லட்சுமி அக்கா இப்படி திட்டியால இவள்கிட்ட எப்படி நான் தான் போட்டேன்னு சொல்ல முடிஞ்சிட்டு லட்சுமியும் ஒன்னும் சொல்லாம நின்று திட்டு வாங்கிட்டு நிக்க. அப்ப லட்சுமி எதான் போட்டாவன்னு தெரிஞ்சு போச்சா? தெரியாது, யாரோ போட்டாவ நான் நல்லா இருக்கிறது யாருக்கோ பிடிக்காம கொண்டு போட்டுட்டாவன்னு லட்சுமி கிட்டேயே சொல்லி புலம்பிட்டு இருக்கு அந்த பாட்டி. அப்புறம் என்னமாச்சு? ஆமா என்னாச்சு நல்லாச்சு. நீ இங்க பாரு, ஒரு கதையை கேட்டப்ப விட்டமானிரு உடனே வந்துருவா என்னாச்சு யாதாச்சு. நீ பெரிய மனசு மாதிரி இருந்து கதை கேட்கறதுக்கு போட்டி. அப்புறம் ஏமா இப்ப கோபப்படுறிய? இவ்வளவு நேரம் இந்த கதையை சொல்லிக்கிட்டு நீ 10வது போய் படிட்டி கதை கேட்க. கதை இவ்வளவு நேரம் பக்கத்து வீட்டுல போய் கதை விடும்போது தெரியல மணி 10 11 A + B = A²+. அங்க என்னட்டி அவங்க யார்கிட்ட பேசிட்டு இருக்கிய? அவ படிச்சிட்டு இருக்கியாம? படிச்சிட்டு இருக்காளா? என்ன ஒரு நாளும் இல்லாம இப்ப இருந்து படிச்சிட்டு இருக்கா? ஆச்சரியமா இருக்கு. வாங்க என்னன்னு போய் அவள்கிட்ட கேளுங்க. போகும்போது லைட் ஆஃப் பண்ணிட்டு போங்க. காலையில எனக்கு காலேஜ் வேற போகணும். சரியா? போறேன். கதை கேட்கும்போது நல்ல முண்டகனே உருட்டி இருந்து கேளு. நம்ம 2 வார்த்தை பேசிட கூடாது. உடனே அவளுக்கு காலேஜ் போகணும். காலேஜுக்கு என்ன என் பிள்ளை இருந்து படிச்சிட்டு இருக்கியா? ஒருவேளை திரும்பிட்டாலோ என்ன யாதுன்னு ஒண்ணு போய் பாத்துருவோம். நிஜமாவே பிள்ளை படிச்சுட்டு தானே இருக்கா? சங்கீதா மக்களே. என்னம்மா நீங்க என்ன தூங்கலையா? நான் தூங்குறதெல்லாம் இருக்கட்டும் அக்கா, நீ என்ன தூங்காம இருக்கா? போய் படிட்டி. இல்லம்மா எனக்கு நிறைய படிக்க வேண்டியது இருக்கு. மேக்ஸ் எல்லாம் போட்டு பார்த்துட்டு இருக்கேன். எக்ஸாம் வேற ஸ்டார்ட் ஆக போகுது இல்லம்மா, அதனாலதான். நீங்க போய் படுங்கம்மா. செப்பா என் பிள்ளை புக் எடுத்து படிச்சதை பார்த்தாலே எனக்கு அவ்வளவு ஆனந்தமா இருக்கு மக்களே. சரி என்ன படி. சரி அம்மா நீங்க போய் படுங்க. அவ மோனிஷா எங்க தூங்கிட்டாளா? அவ எங்க இப்பவே தூங்குவா? அவங்க இவன் நினைப்பி ஏசிட்டு இருந்தா. இப்பதான் படுன்னு சொல்லிட்டு வந்தேன் மக்கா. நீ ஏன்னா காலையில படிக்கிறியா இப்ப படிக்கிறியா? மணி 10 மக்கா. ஆமாம்மா, நான் எனக்கு நிறைய படிக்கணும், நிறைய ஸ்கோர் பண்ணணும், நிறைய மார்க் எடுத்து ஸ்டேட் ஃபர்ஸ்ட் வரணும்மா. அதுதான் என் குறிக்கோளா இருக்கு. எனக்கு இந்த தூக்கம் தாகம் அதெல்லாமே வேண்டாம்மா. எனக்கு எதுவுமே வேண்டாம். எனக்கு படிப்பு மட்டும்தான் முக்கியம். நான் படிக்கிறேம்மா, நீங்க போய் தூங்குங்கம்மா. ஷோ மெதுவா பேசு, பக்கத்து வீட்டுக்காரி காதுல ஏதாவது விழுந்துட்டா இப்போ இவ்வளவு நேரம் இருந்து படிச்சுதான் நினைப்பா. உனக்கு குத்தி போடணும் மக்களே. இப்பா எனக்கே ஒரே சந்தோஷமா இருக்கு. நான் வேணா டீ ஏதாவது போட்டு தரட்டா மக்கா? டீ குடிச்சா நைட்டு தூக்கம் வராது. கொஞ்ச நேரம் கூட படிச்சலாம் இல்லையா? போட்டுட்டு வரட்டா இப்படி? வேண்டாமா, உங்களுக்கு எதுக்கு சிரமம்? சரி பின்ன மூடி வைக்கேன், நாளை காலையில எழும்பி படிக்கட்டா? இப்பதான் நட்டி சொன்னா எனக்கு பசி ருசி எதுவும் தெரியாது, இனி படிப்பு மட்டும்தான் முக்கியம், அது இதுன்னு சொன்னா கொஞ்ச நேரம் படிக்கணும். படி 11 மணி இருந்து படி மக்களே.
அது இல்லம்மா, எனக்கு காலையில கொஞ்சம் சீக்கிரமா எழுப்புங்க. ஆ, எனக்கு நிறைய எழுதணும், நிறைய படிக்க வேண்டியது இருக்குமா. நாளைக்கு காலைல கொஞ்சம் சீக்கிரமா எழுப்பி விடுங்க. 4 மணிக்கெல்லாம் எழுப்பிடுங்க. நம்பலாமா மக்கா? எழும்புவியா எப்படி? அதெல்லாம் நான் 4 மணி ஷார்ப்பா எழும்பிடுவேன். நீங்க எழுப்பி மட்டும் விட்டா போதும், சரியாம்மா? ஏதோ சொல்லியா. சரி, என்ன போய் பாடு. சரிம்மா, எனக்கு கொஞ்சம் தூக்கமா தான் வருது. போய் படுக்கிறேன். காலையிலான என்ன எழுப்பி விட்டுருங்க. மறந்துடாதீங்க. நான் எப்படி மக்கா மறப்பேன்? எப்படி நான் சமைக்க எழும்பும் இல்லையா, அந்த நேரம் ஒன்னையும் எழுப்பி விட்டுறேன். சரி, அப்ப பின்ன போய் படுக்கிறேன். போய் படு போ. ஓகே அம்மா, சீக்கிரம் நீங்களும் வாங்க. இப்போ அம்மாக்கா, அப்பா இப்ப வருவாவ இல்லையா, நான் வரேன். நீ போ. என்ன ராணி, இன்னும் தூங்கலையா நீ? இல்லங்க, நம்ம சங்கீதா இவ்வளவு நேரம் படிச்சிருக்கியா. சரி, அதான் டீ காஃபி ஏதாவது வேணுமான்னு கேட்கலான்னு வந்தேன். சரி, காலையிலே எழுப்பி விட்டுட்டு போய் படுக்க போயிருக்கு. ஓ, பிள்ளைக்கு பரீட்சை தொடங்க போகுது இல்லையா? சரி, நல்லா படிச்சு நல்ல மார்க் எடுக்கட்டு. உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயத்த பத்தி பேசணும் பார்த்துடுங்க. பக்கத்து வீட்டுல அந்த சரஸ்வதி இருக்காவ இல்லையா, அவங்களுக்கு தெரிஞ்ச ஒரு பையனாங்க, நம்ம மோனிஷாவை கேட்கவ. கொஞ்ச நேரம் இரம்மா, இப்பதானே நான் வேலைக்கு போயிட்டு உள்ள வரேன். வந்ததும் வராததுமா சாப்பாடு எடு. அதுக்குள்ளால அது இதுன்னு சொல்லி எந்த கதையும் தொடங்காத. வெளியே இருந்து 1008 டென்ஷன்ல வீட்டுக்குள்ள வர்றது வந்த வாசல்லே வச்சு தொடங்கிடுவா. ஆமா, உங்ககிட்ட நான் இப்ப என்னத்தை கேட்டுட்டேன்னு சொல்லி தொடங்கிட்டேன்னு சொல்றீங்க. ஒரு ஆள் என்கிட்ட சொன்ன விஷயத்த வீட்டுக்கு வந்தாலும் சொன்னேன். அது ஒரு தப்பா? அது ஒரு குத்தமாயி போச்சா? நீ சொல்லு, அடுத்தவே என்ன சொன்னாலும் நீ என்கிட்ட சொல்லு. ஆனா அதுக்காக வீட்டுக்குள்ள வந்தோடனே தொடங்காத. மணி 10:30 ஆகுது, வந்தோடனே தொடங்காத. சரி, சாப்பாடு கொடுத்துட்டு அதுக்கப்புறம் சொல்ல ஆரம்பிக்க வேண்டியதானே? ஆமா, வர வர நான் என்ன சொன்னாலும் உங்களுக்கு பிடிக்கவே இல்லை. எப்பவும் என் மேல எரிஞ்செரிஞ்சு விழுந்துகிட்டே இருக்கிறீங்க. ஏன்னே தெரியல. வயசாவ உங்களுக்கு ஏன் தான் இப்படி தோணுதுன்னு எனக்கு தெரியல. ஆமா, பைத்தியக்காரி அவ அவ்வளவு பாட்டுக்கு திட்டிட்டு இருப்பா. நம்ம போக்குல சிரிச்சிட்டு போனி சிரிக்கிறீங்க. கோவத்தை வரத்தாருங்க, பாத்துக்கிடுங்க. அது இல்ல ராணி, சிரிக்கும் போது முகம் எல்லாம் செவக்குது. அப்படியே ஃப்ரிட்ஜ்ல இருந்து எடுத்த தக்காளி மாதிரி இருக்கா. உடனே அதை இதையும் சொல்லி உடனே ஐஸ் வைக்காதுங்கண்ணா. திட்டுனாலும் சவுண்டு மட்டும் கண்ணீர்னு தான் இருக்கும். திட்டுற சவுண்டு, முகத்துல சிரிப்பு. சரி, சாப்பாட போடு, அதுக்கப்புறமா கதையில தொடங்கலாம். சரி. உமா, இன்னைக்கு நம்ம வேலைக்கு போறோம்னு சொன்னோடனே ஒரு புத்துணர்ச்சியா இருக்கு பத்தியா. நல்லா சந்தோஷமா இருக்குமா. இனி அடுத்த மாசம் நம்ம கையில 4 பைசா இருக்குன்னு நினைக்கும் போது ரொம்பவே சந்தோஷமா இருக்குமா. ஆமா அக்கா, உள்ளதுதான். நான் இன்னைக்கு வியலுகிட்ட நீங்களும் எல்லா வேலையும் செய்யணும், நானும் எல்லா வேலையும் செய்வேன். 2 பேரும் இனி சமமா பிரிச்சுதான் வேலை செய்யணும்னு சொல்லிட்டு ஸ்ட்ரிக்டா சொல்லிட்டேன்க்கா. உங்க அத்தானகிட்ட நானும் சொன்னேன். உங்க அத்தை என்ன நான் சொன்ன கேட்கவா செய்வாங்க. ஆனா ஏதோ புலம்பி கொஞ்சம் வேலை செஞ்சுருந்தா போகுமா. ஆனா இன்னொன்னு சொல்லி, நாளையில இருந்து உன் சாப்பாடு நீ தனியா ஒரு இதுல எடுத்துட்டு வானா, எனக்கு கொஞ்சம் வெயிட் அந்த மாதிரி இருக்கு. சரிக்கா, இன்னைக்கு ஒரு நாளும் வச்சுக்கிடுங்களா. நாளையில இருந்து நான் ஒரு பேக் வாங்கிறேன். பேக் இல்லாதனால்தாக்கா தந்தேன். ஓகே உமா, இன்னைக்கு ஒரு நாள் நான் எடுத்துக்கிட்டு வரேன், சரியா? அப்புறம் இன்னொன்னு உமா, வேலைக்கு போற இடத்துல நம்ம புதுசு பத்தியா, அதனால ரேகிங் கீகிங் எல்லாம் பண்ணுவோம் பார்த்துக்க. நம்ம கொஞ்சம் சூதானமா தான் இருக்கணும்னா. சூதானமான எப்படிக்கா? ஏற்கனவே நம்ம வேற இடத்துல வேலை பார்த்த மாதிரியும் நம்ம ஃப்ரெஷர் கிடையாது, எக்ஸ்பீரியன்ஸ் உள்ள ஆள் மாதிரி கொஞ்சம் நடந்துக்கணும். அப்பதான் நம்ம கிட்ட அதை செய் இதை செய், அந்த பிரிண்ட் அடி இதை எடு நம்ம கிட்ட ஒரு வேலையும் சொல்ல மாட்டாவனா. சரிக்கா, இதுல இப்படியும் இருக்கு இல்லையா, எல்லா இடத்துலயும் புதுசா வேலை போறவையில வச்சுதாம்னா வேற வாங்குவ. ஆனா நம்ம கொஞ்சம் சூதானமா இருந்துக்கணும். புரியுது இல்ல உனக்கு? புரியுதுக்கா. ஏக்கா, ஒருவேளை என்ன இங்க தனியா பிரிச்சு விட்டா கூட நான் உங்ககிட்ட தான்க்கா வேலை பார்ப்பேன். ஏன்னா என்ன தனியா போட்டாலே என்ன வேலையே வச்சு வாங்கிடுவாக்கா. அதெல்லாம் ஒன்னும் தனியா விட மாட்டேன். டைம் வேற ஆகுது, சின்ன பொண்ணு சீக்கிரம் வந்துருன்னு சொன்னா இன்னும் காணல பாரு. ஆமாக்கா, வேணா ஒரு போன் அடிச்சு பாருங்களா. 4 முடி, 4 முடி வாடா, இங்க எவ்வளவு நேரம், வாடிவா. நேரமே வந்துட்டீங்களோக்கா. என்ன சின்ன பொண்ணு, எங்க போனாலும் என்னாலதான் லேட் ஆகும்னு சொன்னா, இப்ப ஒன்னாலதான் லேட்டு. ஏம்னா ஃபர்ஸ்ட் நாளா வேலைக்கு போறோம், சொன்ன டைமுக்கு போகண்டாமா எப்படி?
சாரிக்கா, எங்க மாமியார் கொஞ்சம் உடம்பு சரியில்லை, கிளம்பும் போது தான் காஃபி போட்டு கேட்டு அதான் ஒரு கப்பு காஃபி போட்டு கொடுத்து வந்தேன்க்கா, அதனாலதான் லேட் ஆயிடுச்சு. வர வர ரொம்ப புதுசா தான் சின்ன பொண்ணு மாறிட்டு வரா. என்ன நாரப்படி ஹேண்ட்பேக் எல்லாம் தூக்கிட்டு கிளம்பி இருக்கு. ஆமா, புதுசா ஒரு இடத்துக்கு வேலைக்கு போறோம். பேக்கு 1500 நல்லா இருக்கா சின்ன பொண்ணு? அடுத்தவன் 5 ரூபா கடன் கேட்டா உங்ககிட்ட இருக்காது, பேக்கு மட்டும் 1500 வாங்கிருக்கிறிய. 1500 பேக்க 150 ஆஃபர்ல வாங்கினேம்மா. உடனே மாத்தி பேச, எங்க 4 முடியால மட்டும்தான் முடியும். சரி வாங்க. அவன் 4 முடி பேக் எல்லாம் கொண்டு வருது, போறவர் தானே ஷாக்காவும். சின்ன பொண்ணு, போற இடத்துல நம்ம புதுசு மாதிரி காட்டிக்க கூடாதுன்னா? ஏன்க்கா? எல்லாரும் இவ்வளவு ஃப்ரெஷ் தானே, இவ்வளவு வச்சு வேலை வாங்கிடுவான்னு நினைப்பாவலாம் சின்ன பொண்ணு. ஓ, இதுல இப்படி ஒண்ணும் இருக்கு இல்லையா? அதனாலதான் நம்ம ஏற்கனவே வேலை பார்த்து எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கிற மாதிரியே காட்டிக்கணும் சின்ன பொண்ணு. கண்டிப்பாக்கா, காட்டிக்கலாம். ஆமா, மதியத்துக்கு என்னத்த கொண்டு வந்தா? மதியத்துக்கு நேரத்தை வச்சு கொஞ்சம் போல குழம்பு இருந்துச்சுக்கா, அதை தான் எடுத்துட்டு வந்தேன். என்கிட்ட கொஞ்சம் அவியல் இருக்கு, எல்லாத்தையும் ஷேர் பண்ணி சாப்பிடலன்னா? சரி வாங்க. என்ன சின்ன பொண்ணு, பஸ் ஸ்டாப்பு வராம இங்க கூட்டிட்டு வந்திருக்கா? ஏக்கா, நான் பஸ்ல போனோன்னு உங்ககிட்ட சொல்லவே இல்லை இல்லையா? வாங்க, பேக்குள்ள இங்க வைப்போம். என்ன சின்ன பொண்ணு, என்ன சொல்லியா? இங்க எல்லாம் நிறைய பேர் வேலை செய்ய வந்திருக்காவ. ஆமாக்கா, இனி இவங்களுக்குள்ள நம்மளும் ஒண்ணுக்குள்ள ஒன்னா இருந்து வேலை செய்யணும். சின்ன பொண்ணு விளையாடாத, என்ன சொல்லியா நீ? ஆமாக்கா, 100 நாள் வேலை திட்டம், அனைவருக்கும் வேலை. சின்ன பொண்ணு, என்ன வேலையா இருந்தா என்ன, வா போய் செய்வோம், செஞ்சு சம்பளத்தை வாங்குவோம். பின்ன என்னக்கா, நம்ம படிச்ச படிப்புக்கு கலெக்டர் வேலையா தருவாவ, இதுவும் ஒரு வேலை தானே. வாங்க. இது நீ வீட்லயே வச்சு சொல்லியிருந்தேன்னா நான் இப்படிப்பட்ட பேக்கே எடுத்துட்டு வந்திருக்க மாட்டேன் இல்லையா? நான் வேற ஆபீஸ் வேலை இல்லைன்னா நினைச்சிட்டு வந்தேன். நான் அங்க வச்சே சொன்னேன் இல்லையாக்கா, இந்த பேக் எல்லாம் எதுக்குன்னு. நீங்க தான் 1500 பேக்க 150 ஆஃபர்ல வாங்கினேன்னு சொன்னீங்க. இந்த பொண்ணு இருந்தாலும் ரொம்ப பண்ணாதானே. வாங்கக்கா, இதுல பேக்க வைங்க, வந்த உடனே வேலை இறங்கண்டாம். வாங்க, லைட்டா சுத்தி முத்தி பாப்போம். சுத்தி முத்தி பார்க்க டூர் காண வந்திருக்கோம். வாங்கக்கா போய் பாப்போம். எல்லாரும் உடன் சேர்ந்து வேலை செய்யும்போது ஜாலியா தான் இருக்கும். வாங்க. ஆனா உன் பேச்செல்லாம் கேட்டு வந்தேன் பத்தியா? அட வாங்கக்கா, போல மாமா வாங்க. அங்க பாருங்க, எல்லாரும் வேலை செய்யத பாத்தீங்களா, எக்ஸ்பீரியன்ஸ் ஆனவிய பாருங்க. சாந்து சட்டில சாந்து எடுத்து எப்படி தூக்கி போடியா வேணி, பாட்டி கேஷ் பிடிக்க எவ்வளவு அழகா நிக்கிறாங்கன்னு பாருங்க. இதெல்லாம் அனுபவம்க்கா. ரொம்ப பண்ணாத சின்ன பொண்ணு. வாங்க, நம்ம வேலை எங்கன்னு போய் பாப்போம். பாட்டி டென்ஷன் ஆயிர போறாவ. சின்ன பொண்ணு ஜாலியா தான் இருக்கு சின்ன பொண்ணு. பாரு, உனக்கு தெரியுது, உங்க அக்காவுக்கு தெரியல பாரு. இவ பேசாம போனி. பாத்து பாத்து பிடிங்க. அங்க பிடிக்கலாம், நீ போமா. ஓகே பாட்டி. என்னக்கா உட்காந்துட்டிய? கால் வலிக்குதுண்ணே, அங்க நடக்க முடியல. வீட்டுல இருந்தே பறக்க ஓடி வந்தது. இக்க வாங்க, நம்மளும் வேலையை தொடங்கும். எல்லாரும் தொடங்கிட்டாவ, வாங்க. என்னம்மா உட்காந்து ஒரே கதையா இருக்கு? ஆமா, மண்பெட்டி சாந்து சட்டியில கொண்டு வந்தா எப்படி? இக்க நாங்க இன்னைக்கு புதுசுக்கா, அதான் ஒண்ணும் இங்க எடுத்துட்டு வரல. ஆமாக்கா. அரே, சின்ன பொண்ணு வசந்தி உமா 3 வருமா? ஆமாக்கா, ஆமா. போ, ஒருத்தி யார்ட்ட மண்வெட்டி வாங்கி தரேன், அதை வெட்டு. ஒருத்தி கொண்டு தட்டு, ஒருத்தி சமந்து கொண்டு போ. சரிக்கா, சரி. என்ன மேடம் உட்கார்ந்து இருக்கிறிய? வந்த உடனே எழும்புங்க, வாங்கி காசுக்கு 1 மணி நேரமாவது வேலை செய்யுங்க. எழும்புங்க. கொஞ்ச நேரம் வேலை செய்வாவ, அப்புறம் கிடந்து உறங்கதான் செய்வாவ. இதுக்கு இப்பவே வந்தோட டயர்டு போல அந்த பொம்பளை இருக்கு. இக்க வாங்க, வேலை செய்வோமா? ஆமாடா சின்ன பொண்ணு, என்ன உயிரோட வச்சே இப்படி கொண்டுகிட்டு இருக்கா. இப்ப உங்களுக்கு என்ன, இந்த வேலை பிரச்சனையா இல்ல யாராச்சும் இந்த நினைப்பா பிரஸ்டேஜ் ப்ராப்ளமா? எதை சொல்லுங்க. அதெல்லாம் இல்ல, என்ன வேலை செஞ்சா என்ன, காசு கிடைக்கும் இல்லையா? சரி வா, நம்மளும் வேலைக்கு இறங்குவோம். புஷ்பா, கீதா பின்னாடியே ஃபாலோ பண்ணிட்டு போனா இல்லையா? போயிட்டு வந்தாளா எப்படி தெரியல. இன்னும் வந்தாளா என்ன நானும் பாக்கல. வந்தா கண்டிப்பா வந்திருப்பாளே நம்ம கிட்ட, தெரியலம்மா. என்ன பாட்டி, இந்த பக்கம் வந்தாங்க இருக்கு? ஆமாமா. ஆமா, 3 பேக் எல்லாம் போட்டுக்கிட்டு போறாளுவ, எங்க போறாளோ? ஏதாவது விசாரிச்சீங்களா? என்னன்னு தெரியல. கீதா பாக்கிறதுக்கு போயிருக்கா, இப்ப வருவா. வந்த பிறகு எங்க போறாளோ ஏது போறாளோன்னு தெரியும். 4 வாரம் என்ன கிராஸ் பண்ணி தான் போறாளுவ. எனக்கு தெரியட்டான், எங்களுக்கு கவர்மெண்ட்ல வேலை கிடைச்சிருக்குன்னு சிலிப்பிக்கிட்டு தான் போறாளுவ. என்ன வேலை கிடைச்சோ? என்னக்கா சொல்றிய? கவர்மெண்ட்ல வேலை கிடைச்சிருக்கா? என்ன வேலை? எவ்வளோ
என்னன்னு எனக்கு தெரியலம்மா. கவர்மெண்ட் வேலையா? என்னோட வசந்தி பெரியவாதான். நானும் 12 தான் படிச்சிருக்கேன். அவன் என்னோட எவ்வளவு படிச்சான்னு கூட எனக்கு தெரியல. ஆனா அவளும் வேலை கிடைச்சிருக்கா. ஆச்சரியமா இருக்கு. வசந்திகள்லாம் ரொம்ப ஓவர் தான். தையல் தச்சே கொஞ்சம் ரூபா சம்பாதிச்சு வச்சிருக்கியா. இப்ப இது 10வது நீ அங்க போயிருக்க. மாப்பிள்ளக்காரனுக்கு வேற மாசம் 50,000 சம்பளம் இருக்கு. இதுல என்னத்துக்கு கவர்மெண்ட் அலுவலர்களுக்கு? வேற யாரையாவது விட்டு கொடுத்துருக்கலாம்ல. இருந்தாலும் வசந்தி இந்த வயசுல அவ என்னத்த செய்துடுவா? வேற யாருக்காவது விட்டாவது கொடுத்துருக்கலாம். என்னத்த சொல்ல? நீ வேறம்மா, யாரு கிடைச்ச வேலையை விட்டு கொடுப்பா? என்ன வேறன்னு தான் தெரியல. கொஞ்சம் பொறுங்கக்கா, கீதா வந்துருவா. வந்தா எங்க போறாலும் யாது போறாலும் என்ன வேலை ஆயிட்டுன்னு தெரிஞ்சிடும். வா கீதா. என்னாச்சம்மா? பாத்தியா, இங்க இருந்து இவ்வளவு தூரம் ஃபாலோ பண்ணி போயிட்டே இருந்தேக்கா. இடையில இந்த வள்ளி அக்கா வேற வந்து தேவையில்லாம பேச்ச கொடுத்து அவ்வளவு எந்த சந்து வழியா போறாளோனே பார்க்க முடியலக்கா. அப்படியா? என்ன வேலைக்கு போறாளோ யாது போறாளோன்னு ஏதாவது க்ளூ கிடைச்சாமா? க்ளூ ஒன்றும் கிடைக்கல. இருந்தாலாவது கண்டுபிடிச்சிருப்பேன். என்ன சொல்லியா கீதா? பஸ் ஸ்டாப்புக்கு போகல, நடந்து போறாளா? அப்ப பக்கத்துலதான் வேலையோ? ஆமா அக்கா, 3 பேரும் ஜோடியா தான் நடந்து போறாளுவ. கஷ்டப்பட்டு ஃபாலோ பண்ணேன். இடையில இந்த வள்ளி வந்து கெடுத்து விட்டா. சரி விடு, எங்க போறாவ யாது போறாவன்னு நான் பார்த்து சொல்லி. சரிக்கா, பின்ன நான் வாரேம்மா. என்ன கிளவி வரைஞ்சிட்டு போயிட்டே இருக்கு பாரு. அவளோட ஃபாலோ பண்ணி புரிஞ்சிட்டு இந்த வெயில நீ போய் நீ டயர்டா இருக்கா. வா, ஒரு கப்பு மோரு தரேன். வா வாகிதா வா. சரிக்கா வாங்க. வெயில் அங்கங்க அலையாதக்கிதா. அவங்க சொல்லியாவா இவங்க சொல்லியாவணி, அவங்க என்ன வேலை போற நமக்கு என்ன? புரியுதா? முகம் எல்லாம் டல்லா இருக்கு. ரொம்பவும் தான் அடிச்சு அழுவோமா. ஏற்கனவே நீ உடம்பும் கிடையாது, எவ்வளவு மெலிஞ்சு போய் எடுத்திருக்கா. இந்த வெயில ஏன் வெளியே போறா? புரியுதுக்கா. நம்மளும் இவ்வளவு நேரம் வெயில தான் நின்னோம். நமக்கு ஒரு கிளாஸ் தண்ணி கூட தரல. அவளுக்கு மோரு கொடுக்க போறாள. மோரு எப்படி எல்லாம் ஐஸ் வச்சு கரெக்ட் பண்ணி அழுவோமா. நமக்கு அது தெரியாம தான் நம்ம இப்படி நிக்கோம். ரொம்ப தான் பண்ணிட்டு இருக்காளோ 2 பேரும். முதல்ல இவ்வளவு 2 பேரும் பிரிக்கணும். அப்பதான் நமக்கிட்ட அவக்கு க்ளோஸா இருப்பா. சின்ன பொண்ணு வரும்போதுதான் கொஞ்சம் ஒரு மாதிரி இருந்துச்சு. வேலையெல்லாம் செய்தாலும் நல்லா பிடிச்சிருக்கு பாத்துக்க. ரெஸ்ட் எல்லாம் டைம் தரவு பாரு. ஆமா, நீங்க எப்ப வேலை செஞ்சு ரெஸ்ட் எடுக்க? வந்த நேரத்துல இருந்து ரெஸ்ட் தானமா எடுத்துட்டு இருக்கிறீ? இல்ல சின்ன பொண்ணு, கொஞ்ச நேரம் வேலை செஞ்சேன். இருந்தாலும் இந்த வேலை கொள்ளான் தான் சின்ன பொண்ணு. நாளைக்கு வருவோமா எப்படி? ஆமாக்கா, 100 நாளும் வேலை செய்யணும் பாத்துக்கிடுங்க. நல்லா தானே இருக்கு. வீட்டுல இருந்து சும்மா அதை இதை செஞ்சுட்டு வம்பளந்துட்டு இருக்கதுக்கு இது சம்பளம் வந்த மாதிரி ஆச்சு இல்லையா? கொள்ளான் சின்ன பொண்ணு. இனி எல்லாரும் எப்ப போவ? எலும்ப கவியனை தூங்கிட்டா இருக்காவ. எப்ப வேலை விட்டு மேல வருவாங்கன்னு கேக்குறீங்களா? ஆமாண்ணா, நம்ம மட்டும் வந்து உட்காந்துருக்க. அவிய போருவாவ. அவியெல்லாம் இப்ப வருவாக்கா. இனி பாருங்க, மணி இப்ப 10:30 தானே ஆகுது. இதுக்கப்புறம் இனி வேலையே இருக்காது. மதியம் சோரம் தின்னுட்டு தூங்கி எழும்பிட்டு போலாம்க்கா. சூப்பர் வேலை சின்ன பொண்ணு. எனக்கு நல்லா பிடிச்சிருக்கு சின்ன பொண்ணு. பாவம் இழுவதான் என்ன ஆனான்னு தெரியல. ஆமா பத்தியலா, ஏன்னா உமால மறந்தே போச்சு. பாவம், அவளை வேற குழுல மாத்தி விட்டுட்டாவளே. அந்த குரூப் கூட அவ சேர்ந்து என்ன கஷ்டப்படியான்னு தெரியலையே. ஒரு 8 போய் பாத்துக்கிட்டு வருவோமாக்கா. ஆமா சின்ன பொண்ணு, என்னதான் நம்ம கிட்டதான் சட்டுன்னு பேசிடுவா பத்துக்க. தெரியாத அவள்கிட்ட டக்குன்னு பேசவும் மாட்டா. நம்மளாவது வாயால பழச்சிடும். அதுக்கு அதுவும் கிடையாது. வா சின்ன பொண்ணு, ஒரு 8 அவளை போய் பாத்துருவோம். பின்ன வாங்க. சின்ன பொண்ணு, சொல்ல மறந்துட்டேன். வீட்டுல பக்கத்து வீட்டுல எல்லாம் எவ்வளவு கேட்டா இந்த வேலைன்னு சொல்லண்டா நம்ம ஆஃபீஸ் போயிட்டு போற மாதிரி நீட்டா போயிடலாம். எப்படி? அப்படிங்கிறீங்க? சரி, ஏன்னா இந்த வேலைனால ஏன் இல்ல சின்ன பொண்ணு, கொஞ்சம் ஓவரா பில்டப் கொடுத்துட்டேன். அதுக்காக தான். ஒரு வாரம் தான், அதுக்கு ஒரு நானே சொல்லிடுவேன். சரி வாங்க, முதல்ல உமாவை போய் பார்ப்போம். கேக்கா, மதியம் ஆயாச்சு இல்லையா? சாப்பிட போகலையா? இன்னும் எல்லாரும் வேலை பார்த்துட்டு இருக்கிறியக்கா? நீ இவ்வளோத்தையும் வெட்டி போட்டுட்டு போனோமா? எப்படிக்கா, நிறைய நாளா இங்க வேலை பாக்குறீங்களா? இப்பதான் வேலைக்கு வந்திருக்கிறீங்களா? கொஞ்ச நாளாவே பாக்கியமா? அது எப்படிக்கா, எப்படி வெட்டணும் பறக்கணும்னு சொல்லி தருவாங்களா, இல்ல இங்க வந்துதான் கத்துப்பியலா? இது என்ன பெரிய பொருளாத வேலையா? வெட்டது பறக்க தெரியாதம்மா. நீ வேற. இப்ப அந்த மேனேஜர் பொம்பளை மரத்து உண்டுல வருவா பாரு, அதுதான் ஏதாச்சும் சிடுன்னு சொல்லும். ஏக்கா, அவியதான் இன்னைக்கு சீக்கிரம் கிளம்பின்னு என்கிட்ட பாத்துக்கிட்ட சொல்லிட்டு போனாவ. நீங்க எல்லாம் போய் சாப்பிடுங்க போங்க.
இப்பவே போவா சாப்பிட. மணி 12 கழியுது இல்லையா? உச்ச வெயிலு தலைக்கு கீழே அடிக்குது இல்லையா? மணி 12 ஆயிருக்கும். போங்க போங்க. என்னக்கா நம்ம உமா எல்லாருக்கும் வேலை விட்டுட்டு இருக்கா தானே? ஏன் கிழுவ? எக்கா என்ன எப்ப பார்க்க வருவியனே நினைச்சுக்கிட்டு இருந்தேன்க்கா. இங்க என்ன பாத்துக்கிட சொல்லிட்டு அந்த பொம்பளை போயிடுச்சு பாத்துக்கிடுங்க. நான் தான் எல்லாரும் வேலை வாங்கிட்டு இருக்கேன். ஒன்ன நினைச்சு நாங்க 2 பயந்துட்டு வந்திருக்கோம். நீ ஒரு வாயில்லா பூச்சி என்ன ஆனியோ யாதானியோ யாராவது ஒன்ன வச்சு வேலை வாங்கி அவளோட நினைச்சு பயந்துட்டு வந்தா நீ இங்க ஆளோட வச்சு வேலை வாங்கிட்டு இருக்கியானா? வேலை வாங்கலக்கா, சொல்லி கொடுத்துட்டு தான் இருந்தேன். சரி சாப்பிடுவோமா? அப்பவே பசிச்சு என் சாப்பாடு வேற உங்க பையில ஆயிட்டுட்டா, அதான் அமைதியா இருந்தேன். ஒரு ஃபோன் பண்ண வேண்டியதானே உமா? பேலன்ஸ் இல்ல சின்ன பொண்ணு, அதனாலதான் பண்ண முடியல. சரி வா போய் சாப்பிடும். ஆனா வீட்டுல போயிட்டு நம்ம 100 நாள் வேலையை வந்தோன்னு போய் உளறிடாதுன்னா இழுவ. ஏன்க்கா ஓவரா பில்டப் குடிச்சு வந்திருக்கோம்னா ஒரு 2 நாள் கழிச்சு இல்லைன்னா 1 வாரம் கழியட்டான் அப்புறம் சொல்லலாம் எப்படி? சரி பின்ன ஓகே தான், வாங்க பின்ன சாப்பிடுவோம். நான் சாப்பிட போறேன், நீங்களும் எல்லாரும் போய் சாப்பிட்டுட்டு வாங்க, அப்புறமா வேலையில செய்யலாம். போங்க எல்லாரும். பெரிய பொறுப்பு கிடைச்சிட்டு படம் காட்டதான் செய்ய. இல்லவ படம் காட்டாம சீக்கிரம் வா. அவளுக்கு பொறாம வந்த உடனே எனக்கு போஸ்டிங் கொடுத்துட்டாவனே அவளுக்கு பொறாம, அதான் உளறிட்டு போறா. வா ராதிகா 2 நைட்டி எல்லாம் எடுக்கிறேன்னு சொன்ன இல்லையா? வேணா ஈவினிங் போல போயிட்டு வருவோமா இப்படி? இல்லைங்க வேண்டாம், உங்களுக்கு தலைவலியா இருக்குன்னு சொன்னீங்கல்ல, நீங்க ரெஸ்ட் எடுங்க. 2 நாள் கழியட்டு அப்புறமா பாத்துக்கலாம். சாரி ராதிகா, அங்கேருந்து கிளம்பி வரும்போது ஒரு மாதிரி இருந்துச்சு, அதான் வீட்டுக்கே போயிடுவோமான்னு கேட்டேன். தப்பா நிக்காத. அதனால ஒண்ணும் இல்லைங்க, நாளை கூட போய் எடுத்துக்கலாம். உங்களுக்கு டீ ஏதாச்சும் வேணா எடுத்துட்டு வரவா? இல்ல அதெல்லாம் வேண்டாம் ராதிகா. என்னாச்சு மகா, எப்போ வந்திய? கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தான் சித்தி வந்தோம். வரும்போது நீங்க வீட்டுல இல்ல, சித்தப்பா தூங்கிட்டு இருந்தாங்க, அதான் டிஸ்டர்ப் பண்ணல. அப்படியா? நான் வெளியே கடை வர போயிருந்தேன். என்ன மக்கா, நாளைக்கு வேலை ஏதாவது உண்டா இல்ல ஃப்ரீ தானா? நாளைக்கு இல்ல சித்தி, நாளைக்கு எதுவும் வேலை இருந்த மாதிரி இல்ல, அதான் வெளியே ஏதாச்சும் போலாமான்னு பிளான் போட்டுட்டு இருக்கோம். ஓ அப்படியா? சித்தப்பாய் நாளை ஹாஸ்பிட்டல் கூட்டிட்டு போனோம் பாத்துக்க, அதான் உன்னால வர முடியுமா இல்ல வேற காருக்கு ஏதாவது சொல்லவா? ஐயே சித்தப்பாய் நான் கூட்டிட்டு வரலாம். சித்தப்பாயை விட எல்லாம் வேலை பெருசு இல்ல சித்தி, முதல்ல சித்தப்பாயை கூட்டிட்டு வந்துட்டு அப்புறமா நான் வெளியே ஏதாவது போனா போய்க்கலாம். அப்புறம் எப்படி மாமியார் வீட்டுல நல்லா கவனிச்சுக்கிட்டாவளா எப்படி? ஆமா சித்தி, நல்லா கவனிச்சுக்கிட்டாங்க. அங்க இருந்த நல்ல சந்தோஷமா இருந்தோம். அப்ப என்ன இங்க இருக்கும்போது சந்தோஷம் இல்லைன்னு சொல்லியா? ஐயோ சித்தி, நான் அப்படி சொல்லல, அங்க இருக்கும்போது ராதிகாவும் ரொம்ப சந்தோஷமா இருந்தா, அதத்தான் சொன்னேன். அப்ப ஏன் இங்க இருக்கும்போது உன் பொண்டாட்டிக்கு சந்தோஷம் இல்லையா? நான் என்ன ஒழுங்கா பாத்துக்கலையா? என்ன சொல்லியா? ஐயோ சித்தி, அப்படிலாம் எதுவுமே இல்ல. இங்க இருந்தாலும் எங்களுக்கு சந்தோஷம்தான், அங்க இருந்தாலும் சந்தோஷம்தான், நல்லா தான் இருந்தோம். அது பூங்கொடியும் மருமனும் வரேன்னு சொல்லியிருந்தாவ, ஏதாவது காஃபி ஏதாவது போட்டு வைக்கிறியா? சரிங்க அத்தே. என்ன மக்கா, சொந்தக்காரியெல்லாம் நல்லா ஒட்டி உறவாடினாலா எப்படி? நல்லா பேசிக்கிட்டாங்க, நல்லா பாத்துக்கிட்டாங்க சித்தி. வேற என்னத்த சொல்லணும் எனக்கு தெரியல. பக்கத்து வீட்டுக்காரியெல்லாம் அடிக்கடி வந்து எடுத்துட்டு போயிட்டாளா இல்ல ஏதாவது கேட்பாளே? அதான் கேட்கேன். பக்கத்து வீட்டுக்காரர்கிட்ட நமக்கு என்ன சித்தி பேச வேண்டி இருக்கு? நான் வீட்டிலே தான் இருந்தேன், நான் வெளியே எங்கேயும் போகல. ராதிகா கிட்ட எதுவும் கேட்டாங்களா என்னன்னு எனக்கு தெரியல சித்தி. அந்த ஊருக்காரியெல்லாம் அப்படிதான், ரொம்ப தெரிஞ்ச மாதிரி ஒட்டி உறவாடுவாளோ பத்துக்க. யாரையும் அவ்வளவு சீக்கிரத்துல நம்பிடாத, பார்த்து எடுத்து நடந்துக்க பாரு. சரி சித்தி. ஆமா, இவளுக்கு அம்மா கல்யாணம் பண்ணி கொடுத்த அப்புறம் மூளை வந்து பார்க்கவே வரல. ஏன் அந்த பொம்பளை வர்றதுக்கு என்ன பிடிக்காமல இருக்கு? அது வந்து எப்படி வருவாவ? ஏன் இங்க என்ன பியாயம் பூதகமாவா இருக்கு? வரதுக்கு என்ன? அவையே கண்ணுக்கு இங்க வரும்போது யாராவது பியாயாவோ பூதமாவோ தெரிஞ்சிருக்கலாம் இல்லையா, அதனால கூட வராம இருக்கலாம் இல்லையா? இப்ப நீங்க என்னத்த சொல்ல வரைய? யார பார்த்து பியா பூதன்னு சொல்றிய? ஐயா நான் ஏன் பாட்டுக்குள்ள இருக்கேன், நான் யாரையுமே சொல்லலையே. நீ எதுக்கு இப்ப என்கிட்ட சண்டைக்கு வரா? நான் ஏன் போக்கலையே சொல்லிக்கிட்டு இருக்கேன். நீ போ. சித்தப்பா விடுங்க. ஆமா, நான் ஒரு வார்த்தை இருந்து பேசிட கூடாது, உடனே வீலுக்கு பொறுக்காது வந்துருவாவ. நீ போ, ஏதாவது வேற இருக்குன்னு போய் பாரு போ. அப்புறம் அவ அப்படிதான் மக்கா, உன் சித்திய பத்தி உனக்கு தெரியும் இல்லையா? சனமணி ஏதாவது சொல்லிக்கிட்டே இருப்பா. அவ பேசுறதெல்லாம் காதுல எடுத்துக்கவே செய்யாத, புரியுதா? சரி சித்தப்பா, ராதிகா கிட்டேன்னு சொல்லுமா, அவ ஏதாவது நினைச்சிடாம, புரியுதா? புரியுது சித்தப்பா. எப்பா வா மக்களே வா. மாப்பிள்ள எங்க வராவப்பா? எப்பா
நான் ஒரு வாரம் இங்க தான் நிக்க போறேன்ப்பா. ஒரு வாரம் என்ன, ஒரு வாரம், ஒரு மாசமோ ஒரு வருஷமோ உனக்கு எவ்வளவு நாள் நிக்கணும், சந்தோஷமா நில்லு மக்களே. யார் உன்ன என்ன சொல்லிட போறா? ஏன் திடீர்னு மாமியார் வீட்டுல இருந்து அடிச்சு பத்தி விட்டுட்டாவளா எப்படி? ஏன் மாமியார் வீட்லயா? என்ன இதுக்குள்ள அடிச்சு பத்தி விட போறாவ? ஆஹா. ஆமா, பின்ன ஓடி வர ஸ்பீடையும் நீ அங்கிருந்து விரட்டி விட்ட மாதிரி ஓடி வந்திருக்க, அப்படிதான் எனக்கு தெரியுது. எப்ப பாருங்கப்பா, என்ன சொல்லியா நீ? சும்மா இரு மக்களே, அண்ணன் விளையாட்டுக்கு ஏதாவது சொல்லுவோம், அதெல்லாம் பெருசா எடுக்கலாமா? இதப்பா இவ கண்டிப்பா அங்கிருந்து ஏதோ தப்பு பண்ணிட்டு ஓடிதான் வந்திருக்கா. பலப்புறம் நான் ஒன்னும் அப்படி கிடையாது. எனக்கு நானே என் மாமியார் எவ்வளவு க்ளோஸா இருக்கும் தெரியுமா? எங்க அப்பா தெரியும். எப்பா அம்மா எங்க? இப்பதான் ஒரு மூச்சு புலம்பிட்டு அடுப்பங்கரைக்கு போ நமக்கா, போய் பாரு. சரிப்பா. அண்ணா அண்ணி எங்கே? மேல ரூம்ல இருப்பா. ஆர்த்தியலாப்பா எவ்வளவு வெக்கப்படியா நீ? நான் 2 பேரையும் பாத்துட்டு வரேன். சரி மக்களே, போய் பாரு. ஏமா ஏமா, பூங்கொடி வீட்டுக்கு வந்தாலே ஒரு கலகலப்பா தான் இருக்கு மக்கா. ஆமா சித்தப்பா, இனி ஒரு வாரத்துக்கு மாமியார் மருமக பிரச்சனை இருக்காது. ஆமா ஆமா, அது என்னமோ உள்ளதுதான். சரி மக்கா, அப்ப நாளைக்கு என்ன ஹாஸ்பிட்டல் ஒன்று கூட்டிட்டு போயிரு. கண்டிப்பா சித்தப்பா, நாளைக்கு காலைல போயிட்டு வந்துடலாம். சரி மக்களே. சின்ன பொண்ணு வேலை முடிஞ்சு ஒரு இடையே கிளம்பி எடுத்து வந்தாச்சு. ஊருக்குள்ள போகும்போது கொஞ்சம் கெத்த எடுத்து போனோன்னா, ஏன்னா பாக்குறோம்ல நம்ம ஆபீஸ் போயிட்டு வர மாதிரியே தோணணும். புரியுதா? ஃபர்ஸ்டே நம்ம இந்த 100 நாள் வேலை புரிஞ்சுன்னா நம்மள ஒரு மாதிரி நினைப்பாள. சொன்னேன் இல்ல, கொஞ்சம் கெத்த எடுத்த போமா? எப்படி? அதெல்லாம் இருக்கட்டு, நீங்க ஏன் ஒரு மாதிரி ஒரு பக்கம் இழுத்துட்டு போற மாதிரி பேசுறிய? நார்மலா தான் பேசுனா என்ன? ஒரு டைப்பால பேசுறிய? சொல்லுவேனா இழுவ? சொல்லுவேன். எப்படி? நம்ம பேசுறது வேற யாருக்காவது கேட்டக்கூடாது, அதுக்குதான். கிளம்புவோமா? சரிக்கா, என்னதான் நம்ம ஆபீஸ் முடிஞ்சு போற மாதிரி போனாலும் நம்ம மேல அழுக்கெல்லாம் இருக்கு இல்லையா, கண்டுட்டோம் இல்லையா, என்ன பண்றது? அதெல்லாம் நான் சமாளிச்சுக்கலாம். நம்ம இப்போ ஆபீஸ் முடிஞ்சு போற மாதிரியே போகணும். ஓகே? ஆனா ஒன்னே ஒண்ணு மட்டும் சொல்லி, நாளைக்கு வரும்போது இந்த பேக்கை தூக்கிட்டு வந்தீங்கன்னு நினைச்சுக்கிடுங்க, ஒரு கொன்னே போடுவேன். எப்படி? கொன்னே போடுவேன். பேக்கு தான் கெத்து. பாரு, இந்த பேக்கை கொண்டு அழகா ஆபீஸுக்கு போயிட்டு வரமா நினைப்பா. பேக் எல்லாம் கொண்டு வரது பெருசு இல்லக்கா. நாளை வேற சாந்து சட்டியும் மண்வெட்டியும் கொண்டு வர சொல்லியிருக்கியாவ. எப்படி கொண்டு போறது? அதை யோசிச்சீங்களா? அட ஆமா இல்லையாக்கா, அதை எப்படி கொண்டு போறது? பேக்குள்ள நிக்கவா செய்யும்? அதுக்கு என்கிட்ட ஒரு ஐடியா இருக்கு. ராத்திரியோட ராத்திரியா யாரும் பார்க்காம 3 வரும் மண்வெட்டியும் சாந்து சட்டியும் நேம் எழுதி கொண்டு வேலை இடத்துல போட்டு வந்துடும். காலையில கெத்தா போலாம்ல. எப்படி? ஆனா 4 முடி 1008 ஃப்ராடு வேலை பண்றவங்கள பாத்திருக்கேன். ஒரே ஆளா 1008 வேலையும் பாக்குறது நான் இப்பதான் பாக்குறேன். இப்ப என்ன ஃப்ராடுங்கிறியா எப்படி? உங்களை சொல்ல முடியுமா? வாங்க போவோம். அதை விட இன்னொரு முக்கியமான விஷயம், வீட்டுல போய் அத்தாங்கிட்ட உளர்னேன், பொத்தாங்கிட்ட உளர்னேன், செல்வா கிட்ட உளர்னேன், பல்வா கிட்ட உளர்னேன்னு ஏதாவது உளர்னான்னு நினைச்சுக்க. நான் யாருகிட்டே உளர மாட்டேன். நீங்க முதல்ல உளராம இருந்தா போதும். புரியுதா? ஓகே ஓகே, வாங்க பின்ன போலாம். வேலை நல்லாதான் போச்சு. நாளைக்கும் காலையிலேயே கிளம்பி எடுத்து போனோம். வசந்தி அக்கா, உங்களுக்கு எப்படி போச்சு? எனக்கு வேலை நல்லா போனதை விட என் கூட வேலை செய்தவைய மதியம் சாப்பிடும்போது தந்தாவை பத்தியா ஒரு குழம்பு, வத்த குழம்பு, அந்த டேஸ்ட் தான் நாக்க விட்டே போக மாட்டேங்குது சின்ன பொண்ணு. எங்க போனாலும் சாப்பாடு சாப்பாடு சாப்பாடு, சாப்பாட்டுல மட்டும்தான் கவனம். வாங்க. நான் என்னன்னா பொய்யா சொல்லிட்டேன்? நான் உண்மையை தானே சொன்னேன். எனக்கு என்ன பிடிச்சிருந்துச்சு? நீ ஊருக்குள்ள வந்தாச்சு, இனிதான் ஒவ்வொருத்தையெல்லாக்கி அப்பாளுவா எங்க போயிட்டாரியா, என்ன வேலை, யாதனே எல்லாத்துக்கும் அசாராம பதில் சொல்லணும். ஓகே ஓகே ஓகே, போங்க ஃபர்ஸ்ட். யாரு கண்ணில் படக்கூடாதுன்னு நினைச்சோமோ அதே வந்து நிக்குது. ஏக்கா எப்படி? என்ன ஒர்க் பத்தியடா, எல்லா வேலையும் நம்ம தலையிலே தள்ளிட்டாங்க. எவ்வளவு பிஸியா இருந்துச்சு. ஆமாக்கா, இன்னைக்கு ஃபர்ஸ்ட் நாள் மாதிரியா இருந்துச்சு. எவ்வளோ வேலை பத்தியெல்லாம். ஆமாடா, ஒர்க் பண்ற இடத்துல நம்மளோட டெடிகேஷன் ஃபுல்லா கொடுக்கணும்டா. அப்பதான் நம்ம சீக்கிரமா அடுத்தடுத்த போஸ்டிங் போக முடியும். என்ன இப்படி பேசிட்டு என்ன வேலைக்கு போயிட்டு வராங்களோ? நல்ல கெத்தாலே தெரியலையே. அப்பதான் வசந்தி நல்லா பேசுவ இல்லையா, கூப்பிட்டு கேளலாம். என்ன பொண்ணு, நாளைக்கு மார்னிங் உங்ககிட்ட கொடுத்தாங்கல்ல ப்ராஜெக்ட், அதை நைட்டா முடிச்சிடுடா. அப்புறம் தான் எனக்கு சைன் பண்ணணும், இல்லைன்னா லேட் ஆயிரும். நாளைக்கு மேனேஜர் வேற திட்டுவாங்க. ஓகே? ஓகேக்கா ஓகே. ஏக்கா, எனக்கு ப்ராஜெக்டும் கொஞ்சம் ஹெல்ப் பண்றீங்களா? கண்டிப்பா, ஷுவர். ஓகே ஓகே. பேபியில இருக்காள பாப்பு கூப்பிடுதுடா.
என்னடா பண்றது? போக முடியாதுக்கா, ஏதாவது சமாளிங்களா? வசந்தி அக்கா, ஹே கீதா, நீயாடா? நோ நோ, நான் கவனிக்கவே இல்லடா. என்னடா? என்ன வசந்தி அக்கா பார்த்துக்கிட்டு பார்க்காத மாதிரி போறிய? நான் உங்களை கிராஸ் பண்ணி தான் வந்தேன், நீங்க கண்டுக்கிடவே இல்ல. ஓ நோ சாரிடா, ஆக்சுவலா ப்ராஜெக்ட் பத்தி பேசிட்டு வந்தோமா, கொஞ்சம் கவனிக்கலடா. என்னடா சொல்லுடா. என்னக்கா நேத்து வர வீட்டுல கிடந்திய, உள்ளதை சாப்பிட்டுட்டு அங்கங்க ஓடிட்டு தெரிஞ்சிய, இன்னைக்கு என்ன புதுசா ஆபீஸ் எல்லாம் போயிட்டு வரீங்க, ப்ராஜெக்ட் எல்லாம் பேசுறீங்கக்கா? என்ன பெரிய கம்பெனில தான் வேலை கிடைச்சிருக்கா? ஆமாடா, கடவுள் இப்பதான் என்ன பார்த்து கண் திறந்திருக்காடுடா, நல்ல வேலைடா. பேச்ச பாரு. என்ன வேலைக்கா? ஆக்சுவலா அது அது எப்படி சொல்றதுன்னு தெரியல, பட் வேலை ரொம்ப நல்லா இருக்கும், சின்சியரா இருக்கணும். ஓகே, புரியுதா உனக்கு? புரியுதுக்கா, ஆனா வேலைதான் என்ன வேலைன்னு நீங்க சொல்லவே மாட்டேங்கிறீங்க. அதெல்லாம் சொன்னா புரியாதுடா, அது சொல்ல சொல்ல புரியும்டா. எனக்கு இப்போ டைம் வேற இல்லை, நாளைக்கு இந்த ப்ராஜெக்டை கண்டிப்பா கம்ப்ளீட் பண்ணி ஆகணும். ஓகே ஓகே ஓகேக்கா, எனக்கும் ஏதாச்சும் வேலை இருந்துச்சுன்னு சொல்றீங்களாக்கா? நானும் படிச்சுட்டு வீட்டுல சும்மா தான் இருக்கேன், குழந்தை ஸ்கூலுக்கு போன அப்புறமா டைமே போக மாட்டேங்குது, ஏதாவது வேலைன்னா சொல்றீங்களாக்கா? கண்டிப்பாடா, கடவுள் இவ்வளவு நேரம் என்ன சோதிச்சாரு, இப்பதான் எனக்கு பூட்டின கதவோட கீ கிடைச்சிருக்கும்னு நினைக்கிறேன், திறந்து விட்டுருக்காரு. உனக்கு ஒரு நாள் கிடைக்கும், கண்டிப்பா ஹெல்ப் பண்றேன். ஓகே ஓகே. ஓகேக்கா, நான் இப்போ கிளம்புறேன். ஓகேடா, ஓகே ஓகே. என்ன பொண்ணு உமா, என்ன வேடிக்கை பாக்குறீங்க? ப்ராஜெக்ட பத்தி பேசுங்க, அத பத்தி சின்சியரா இருங்க. ஓகே ஓகேக்கா. நோ அக்கா, கால் மீ மேம். ஓகே ஓகே ஓகே. அப்பா போயிட்டாலோ சின்ன பொண்ணு, என்னெல்லாம் சொல்லி சமாளிக்க வேண்டியதா இருக்கு. ஆனா 4 முடி பந்தா பண்றேன் பில்டப் பண்றேங்கிற பேர்ல ரொம்ப தான் ஓட்டுறீங்க என்ன? ஓகே ஓகே, முடியலடா, நிஜமா என்னால முடியவே இல்லை. இங்க 2 பேரும் சமாளிச்சுட்டு வீட்டுல போய் என் மாமியாரையும் மாப்பிள்ளையும் எப்படி சமாளிக்க போறேன்னு தெரியலடா சின்ன பொண்ணு. இவ்வளவு சமாளிக்க தெரிஞ்ச உங்களுக்கு வீட்டுல போய் சமாளிக்க வைக்க தெரியாது, பாத்துக்கலாம் வாங்க. போவோம், மாமியார் என் வீட்டுல இருக்கோம், உன் வீட்டுல இருக்கோம், போய் பாப்போம், பார்த்தா தானே தெரியும், வாங்க. இருந்தாலும் 4 முடி ரொம்ப சூப்பரா சமாளிச்ச. சமாளிக்கிறதெல்லாம் அவளுக்கு கை வந்த கலை சின்ன பொண்ணு. இல்லவ வாய மூடிக்கிட்டு வா, பக்கத்துல கிணறுதான் கிடக்கு, பிடிச்சு தள்ளி விட்டுருவேன் பாத்துக்க. சரி வாங்க, சண்டை போடாம. என்னக்கா 2 மருமகளும் வேலை பெரிகள் ஒத்துட்டு துப்புனி, எதனாலயோ? ஏன் நீங்க ஏதாவது சொன்னீங்களா எடுத்தீங்களா? திடீர்னு வேலைக்கு இறங்கிருக்கே, அதான் கேக்கேன். நானா கேட்கல, ஊர்ல எல்லாரும் 4 பேர் 4 விதமா பேசுவாங்க இல்லையா, அதனாலதாக்கா கேக்கேன். எது ஊர்ல 4 பேர் 4 விதமா பேசுறாங்களா? ஏன் ஏமா 2 மருமகளும் வேலைக்கு தானே பிரிக்கணும், ஊர்ல உள்ளவங்களுக்கு என்ன? அது ஊர்ல உள்ளவங்க 2 பேரும் சம்பாதிச்சா பொறாம இருக்கதானே செய்யும், அதனாலதான் பேசிக்கிட்டு ஆளுவ. நான் அதெல்லாம் காதுல வாங்கிக்கல, நான் என்ன ஏதுன்னு உங்கள்கிட்ட கேட்டுட்டு போலன்னாக்கா வந்தேன். இவ்வளவோ நானும் வீட்டு உள்ள கடந்துகிட்டு அங்க இங்க புரணி பேசிக்கிட்டு தெரிஞ்சுக்கிட்டு குழம்பெல்லாம் வாங்கி தெரிஞ்சுட்டு கிடந்தாளுவ. இப்பதான் நல்ல புத்தியா வந்து வேலைக்காவது போறாளுவ, போட்டு போய் 4 ரூபாய் சம்பாதிக்கட்டு, போட்டு போட்டு. என்ன இல்லாதவியல என்ன வேலைக்கெல்லாம் போக தொடங்கிருக்காவ, என்னத்த சொல்ல? நீ என்னத்த சொல்ல வரா? ஏன் என் மருமோட வேலை போடாதா? ஊர்ல உள்ள விட்டுத்திலும் வேலை போயிலையா? என் மருமோட மட்டும்தான் வேலை போறாள்னா என்ன? ஏன் அப்படி நான் சொல்ல வரல. இல்ல மாமியார் நீங்க வீட்டுல இருக்கும்போது உங்களை பக்கத்துல இருந்து பாத்துக்க முடியாம வேலை போறாளே, அதத்தான் சொன்னேன், மற்றபடி நான் வேற ஒண்ணும் சொல்லல. என்ன பார்த்தா இங்கேயே இருந்து என்ன பார்த்துட்டு தான் இருக்க முடியும், இது போற இடத்துல 4 ரூபாய் சம்பாதிக்கவில்லையா, அதுவும் போயிட்டு வரட்டு, எவ்வளவு எவா என்ன சொன்னாலும் சொல்லிட்டு கிடக்கட்டு, அதெல்லாம் நாங்க காதல வாங்கிக்க மாட்டோமா? இந்த கிழவி எந்த நேரம் எதை பேசுவோன்னு யாருக்குமே தெரியாது, எந்த நேரம் எதை பேசணும் முதல்ல அதுக்கே தெரியாது. இதுகிட்ட பேச வந்தேன் பாரு, என்ன சொல்லணும். கொஞ்ச நேரம் வீட்டுல இல்லைன்னா பக்கத்து வீட்டுக்காரி வர ஆரம்பிச்சிட்டாலே. கதையோ பாத்துக்கிறேன். எப்பா எப்ப எப்ப எப்பா என்ன டயர்டா இருக்குப்பா, என்ன டயர்டா இருக்கு, இதுல பேக்கு வேற. எப்பா உட்கார்ந்து போறதாப்பா காலு கொஞ்சம் இதமா இருக்கு. யாராவது ஒரு கிளாஸ் டீ சூடா போட்டு தந்தா எப்படி இருக்கா?
இது இது நீங்க இங்கதான் இருக்கிறீங்களா? இருங்கத்தே, என்ன இப்ப போய் டீ போட்டு வந்துடுறேன், இருங்க. அட நீ இரு மருமோள, வேலையை விட்டு டயர்ட் எடுத்து வந்துருக்கா. காஃபி தானே என்ன போட்டுட்டு வரேன். இல்லத்தே, எனக்கு காஃபி வேண்டாம், ஸ்ட்ராங்கா ஒரு டீ குடிக்கலாம் போல இருக்கு, தலை கொஞ்சம் வலிக்குது, அதனாலதான். டீ தானே, இங்க பாரு, இஞ்சி மிளகு சுக்கு எல்லாம் உண்டு, என்னெல்லாம போட்டு எடுத்துட்டு உனக்கு சூப்பரா ஒரு டீ மணக்க மணக்க ருசிக்க ருசிக்க எடுத்துட்டு வரேன். இது அதுக்காக கண்டதெல்லாம் போட்டுறாதுங்க. கொஞ்சம் இஞ்சியும் ஒரு ஏலக்காயும் தட்டி போட்டு கொஞ்சம் போல காஃபி போட்டு கொண்டாங்கத்தே. என்ன பரமோல உளறியா? இஞ்சி ஏலக்காய் தட்டி போட்டு காஃபியா? ஆமாத்தே, டீ தான். எடுத்துட்டு வரீங்களா? நான் எடுத்துட்டு வரேன். எனக்கு இப்ப உங்ககிட்ட பேசணும் யாரும் இல்ல, நீங்க சரி. என் மருமோ வேலை போய் டயர்டாலே வந்துருக்கியா, ஒரு கிளாஸ் டீ வச்சு கொடுப்போம். என்ன வசந்தி, திடீர்னு வேலை போயிருக்கு, என்ன வேலையோ? ரொம்ப தலைவலியா இருக்கு, கொஞ்ச நேரம் என்ன ஃப்ரீயா விடுங்களா? எத்தே ஏ சரஸ்வதி, நீ போயிட்டு போறவா, அவளே தலைவேதனையில இருக்கா, இப்ப கிளம்பு. சரிக்கா. மாமியார மருமூலம் ஒண்ணு சேர்ந்து படமான காட்டுறிய பாத்துக்கிறேன். சும்மா ஒவ்வொருத்தையா என்ன வேலை என்ன வேலைன்னு சொல்ல வேண்டியதா இருக்கு. பரவாயில்ல, இருந்தாலும் வேலைக்கு போயிட்டு வந்த ஒரு தனி மதிப்பு ஒரு கெத்தம் கிடைக்கதான் செய்யுது வீட்டுல. சூப்பர் சூப்பர். காஃபி கேட்காமலே எங்க அத்தை டீ போடட்டா காஃபி போடட்டான்னு கேக்குது. எல்லாம் வேலை செய்யற மதிப்பு தான். இப்படியே இருந்துட்டுனா இத வச்சே வேலை வாங்கிடலாம். சூப்பர் வசந்தி, சூப்பர். ஓகே தே, ஓகே ஓகே. என்ன மதிப்பு, என்ன பெருமை வசந்தி, சூப்பர் வசந்தி. எப்படியோ ஒரு நாளை சமாளிச்சாச்சு. இனி நாளையில இருந்து இதுதான் ரொட்டீன் வாழ்க்கை, சமாளிப்போம். இந்த மனுஷன் அவ்வளவு காப்பி போட சொல்லுவாருன்னு பார்த்தா நீ போய் போடுன்னு நம்மளை விரட்டி விடியாவ. எல்லாரும் நம்ம இந்த வீட்டுல ஒரு இலக்காரமா ஆகி போனோம். என்னத்த பண்ண, கெட்டினது அப்படிதான் இருக்கு. இனி எல்லாருக்கும் காப்பி போட்டு நான் கொடுக்கணும். அவள்கிட்ட காப்பி போட்டுருந்தேன்னா இதே நம்மளை மாட்டி விடியாவ. சரியே பட்டு வராதப்பா இதெல்லாம். வீட்டுல இருந்து கிளப்பி விடலான்னு பார்த்தா நம்ம கண்ணுக்கு தான் பியாப்பி சசனிலாம் தெரியுது. வீட்டுக்கு துணைக்காவது இருந்துட்டு போட்டு. டீ வாங்கம்மா வாங்க, உங்களுக்கு காஃபி வேணுமா டீ வேணுமா, உங்களுக்கு என்ன வேணும் அதையும் சொல்லிட்டு போங்க. ஒரேடியா சேத்தை போட்டுறியே. சேத்தை போட போறியா? அப்படியே முழு சமையல்காரியாட்டையே ஆயிட்டா. என்னத்தப்பா. ஆமா, எல்லாரும் இருக்கும்போது என்கிட்ட தானே காப்பி போட சொன்னாவ, வேற யார் போடுவா? நான் தான் போடணும். நீ அவகிட்ட சொல்ல வேண்டியதானே டீ. நான் சொல்லாம இருப்பேனா? நான் சொன்னேம்மா, நீ போய் காப்பியை போடுற அதிகாணி. உடனே இது என்ன ஒரு பார்வை பார்த்தாவ, அந்த அதோட நான் எழும்பி வந்துட்டேம்மா. ஆமா, உன் மோவா எங்க காணல? அவ எங்க மாமியார் வீட்டுல இருப்பா. குட்டிய வாணி கூப்பிட்டாலும் வராது, அதை நான் இப்ப கூப்பிடவே கிடையாது. சும்மா அடுப்பங்கரன்னு அடுப்பங்கரையே கெட்டிக்கிட்டு இருட்டி. உன் மோவா வந்தாச்சு. வந்துட்டாளா? எங்க இருக்கா? என்ன பார்க்க வரவே இல்ல. பூங்கொடி. ஆமா ஆமா, நீதான் பூங்கொடி தேன்மொழின்னு சொல்லிட்டு கொஞ்சிக்கிட்டு இருக்கா. உன் வந்த வரத்துல நான் அந்த நடையில இருக்கேன். என்ன தாண்டி ஓடி போற ராதிகாண்ணி ராதிகாண்ணின்னு. என்னம்மா சொல்றிய? அப்படியா? என்ன கூட பார்க்க வரல? இட்டி உன்னை பார்க்கதான் வரல, நடையில இருந்த என்ன தாண்டி போறாட்டி. வரட்டு உம்மோ வரட்டுன்னு தான் இருக்கேன். பாரு, நம்மளை எல்லாம் விட நேத்து வந்த அவளுக்கு பெருசாகி போனா. ஓடியா ஒரு துள்ளிட்டு ஒரு ஓட்டம், ராதிகாண்ணி ராதிகாண்ணின்னு. பாருங்கம்மா வரட்டு குட்டி, என்ன கூட பார்க்காம மேல போயிருக்காளா? வரட்டு. என்ன அம்மைய மூலம் எந்த நாட்டை பிடிக்கலான்னு பேசிட்டு இருக்கிறீங்க? நாட்டையெல்லாம் நாங்க எங்க மாப்பிள்ள பிடிக்க போறோம், சும்மா ஒரு கிளாஸ் தண்ணி பிடிச்சு குடிக்கலான்னு தான் வந்தேன். ஒரே இருமலா இருக்கு. தண்ணி ஆத்தே குடிக்கிறியா? தண்ணி உங்க மூவா சுட சுட டீயே குடியா, அதே தண்ணி மாதிரிதான் இருக்கும். போங்க சாந்தி, நான் அதுல இருக்கேன், நீ போட்டு எடுத்துட்டு வேணாமா? என்ன டீ அம்மை மூலம் மட்டும் தனியா நின்று ரகசியம் மட்டும் பேசிட்டு இருக்கிறிய? என்ன பேசுனீங்களோ? ஆமா, அம்மை மூலம் தனியா ரகசியம் பேசியாவ. நாங்க அப்படி என்னத்த பேசிட போறோம்? டீ தூள் எவ்வளவு போடணும் எங்க அம்மிட்ட கேட்டேன். எங்க அம்மா ஒரு ஸ்பூன் போடுன்னு சொன்னாவ. இதுல என்ன இருக்கு? யாரு? நீ உங்க அம்மிட்ட கேட்டா உங்க அம்மா சொல்லிச்சு. நீங்க ரெண்டரை என்ன பேசிருப்பேன்னு எனக்கு தெரியாதா? சரி சரி, காஃபி போட்டு கொண்டு வா சீக்கிரம். அம்மா மோ வந்துக்கலாமே, கீழே வரவே இல்ல. எங்கடா இன்னும் கேட்கலையே நினைச்சேன். பாத்தியா உங்க அம்மா என்ன பேசணும்னு சொல்லிட்டியா? நான் என்ன சொன்னேன்? நான் ஒண்ணும் சொல்லலையே, எங்க அம்மா ஒண்ணும் சொல்லலையே. உங்க அம்மையும் ஒன்னும் சொல்லல, நீயும் ஒன்னும் சொல்லல. சரி, நீ காஃபியை போடு, உங்க அம்மா போட்டு கூடு. வெயிட் பண்ணியாவே இல்லையா?
பிள்ளை வருவா. திங்கள் கேப்ல கூட சங்கதி பாடிட்டு போகுதுமா என் மாமியாரு. ஏங்க அந்த பூங்கொடி எங்க போனா நீ? வர சொல்லிண்டே. இந்த பிள்ளைக்கு என்ன விட அவதான் முக்கியமாயி போனா. வந்தா இல்லையே. எம்மா என்னடி அம்மானி இப்பதான் வந்து தெரிஞ்சோ? அதான் முதல்ல அம்மானி கூட்டண சிரிச்சாச்சு இல்லையா? அப்புறம் எதுக்கு மூஞ்ச உருங்கிக்கிறிய? சிரிச்சு என்ன ஒண்ணு மழுப்ப வேண்டாம். ஆமா வந்தது வராதமா அவளை பார்க்க போனா? ஏன் பெத்த தாய் நான் இங்க இருக்கேன்ல, என்ன பார்க்க வரல? ஐயோ அம்மா அதெல்லாம் அப்படி இல்ல. என்னதான் இருந்தாலும் அண்ணி நம்ம வீட்டுக்கு வந்தவி இல்ல, அதனால தான் அவியில முதல்ல பார்க்க போனேன். இதெல்லாம் ஒரு பிரச்சனையாம்மா. ஆமா சரி ஸ்நாக்ஸ் என்னது? நான் கேட்டதுக்கு நீ பதில் சொல்லு, நீ கதையை மாத்தாத. உங்களெல்லாம் ஏமாத்த முடியுமாம்மா? நீங்களாம் ஏமாறக்கூடிய ஆளா சொல்லுங்க. ஆமா அவளை பார்க்க போனா இல்லையா, ஏதாவது சொன்னாளா? மாமியார் அப்படி பண்ண இப்படி பண்ண ஏதாவது சொன்னாலும் என்ன? பாவம்மா அது உங்களை பத்தி ஒண்ணு கூட சொல்லல. நான் தான் கேட்டேன் எங்க அம்மா ஏதாவது கொடுமைப்படுத்தி அவளா என்னன்னு. இல்லன்னு வார்த்தைக்கு வார்த்தை சொல்லிட்டே இருந்தாவம்மா. ஓஹோ அப்ப உனக்கு என்ன பார்த்தா கொடுமைப்படுத்தி எவ்வளவு மாதிரி இருக்கோட்டி? அப்படியே இல்ல லைட்டா. என்னது? ஒண்ணுல ஏம்மா அவங்க ஏதோ ஒண்ணு சொல்லிட்டு இருந்தாங்களே, ஒரே நிமிஷம் இப்ப வரேன். இங்க வாணி ஏம்மா இருங்கம்மா இன்னும் வந்துடுறேன். நான் ஓட்டம் ஓடுமா, இது கல்யாணம் ஆனது மாதிரியா இருக்கு. ரெடியா நீ? இவரு ஒருத்தர் வாரீங்க. பரவாயில்ல மாமியாரு டீ எல்லாம் போட்டு வந்து நல்லாதான் இருக்கு. என்ன இன்னும் இந்த மனுஷனை காணல? வருவாவ லேட்டானாலும் வருவாவ. யப்பா நல்ல வேலை, சின்ன பொண்ணு சூப்பர் வேலைலாம் பார்த்து தந்துருக்கியா. இதுல அப்படியே கண்டினியூ பண்ணணும். கிடைக்கிற காசெல்லாம் சேர்த்து வச்சு போட்டவன் நகை வீடு நிலம் சொத்து சோகம் சொட்டு எல்லாம் வாங்கணும். அப்பா அப்பதான் வசந்தி இந்தியாவில நம்பர் 1 இருப்பா. கழுத்து நிறைய நகையும் போட்டுட்டு அப்படியே ஒரு ஆடி கார்லயோ இல்ல ஒரு ஆவணி கார்லயோ போய் இறங்குனா எல்லாரும் இன்னைக்கு எப்படி பாப்பாவ? ஐயோ வசந்தி நினைச்சு பார்க்கும் போதே சூப்பரா இருக்கு வசந்தி. கண்டிப்பா இதெல்லாம் வாங்குறோம் கலக்குறோம். ஃபர்ஸ்ட் இந்த ஊரையே நம்மள திரும்பி பார்க்க வைக்கிறோம். அதுதான். ஊரு திரும்பி பார்க்கறதுல இருக்கட்டு, முதல்ல நீ திரும்பி பாரு. என்னடி பகல் கனவு கண்டுகிட்டு இருக்கா? ஊரே திரும்பி பார்க்கணும் நீ. ஆமா போன வேலை எப்படி? வேலை ரொம்ப வேலைங்க. ஒரு நிமிஷம் ரெஸ்ட் எடுக்கவே முடியல. பாப்பா போன நேரத்துல இருந்தே மேம் அதுல கையெழுத்து போடுங்க மேம், இங்க வாங்க இந்த ப்ராஜெக்ட பாருங்கன்னு சொல்லிட்டு ஒரே ரகலை தாங்க. யாரு உன்கிட்ட கையெழுத்து வெயிட் பண்ணியாவ? ஒரே ரகலை. மேடமுக்கு என்ன போஸ்டிங்கோ? அப்படியே சுத்தி எல்லாரும் வேலை செய்யறாங்களான்னு பாக்கணும். அப்புறம் யாராவது ஏதாவது எடுத்து கேட்டா எடுத்து கொடுக்கணும். அப்புறம் அவங்க எல்லாம் வேலை செய்யறாங்க கண்காணிச்சிக்கணும். அவ்வளவுதாங்க. ஒரு ஆபீஸ் கிளர்க்கு மாதிரியா? வாங்கங்க, உங்களுக்கு புரியலன்னா புரியலன்னு சொல்லுங்க. கிளர்க் எல்லாம் இல்ல, நான் தான் அவங்க எல்லாமே. என் கீழே தான் எல்லாரும் வேலை செய்யணும். அப்படின்னா என்ன? நீ மரத்துல மாங்காய் தேங்காய் பறிச்சிட்டு இருப்பா, எல்லாரும் மரத்துக்குள்ள வெயிட் பண்ணணுமா? அந்த மாதிரியா? வாங்கங்க. அப்புறம் உங்களுக்கு எங்க நம்ம பொண்டாட்டி வேலைக்கு போறான்னு ஒரு பொறாம, அதனால இப்படி எல்லாம் சொல்றிய. எனக்கு எப்படி பெரிய ஒரு வேலை கிடைச்சிருக்கு தெரியுமா? கிடைச்சிருக்குன்னு சொல்லி ஆனா என்ன வேலைன்னு உன் வாயிலிருந்து விட மாட்டேங்குது. அதான் சொல்றீங்க இல்லைங்க, நிறைய சைன் பண்ணணும், நிறைய வேலை பார்க்கணும். மதியம் கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துக்கலாம். ரெஸ்ட்னா உட்காந்து எடுத்துக்கலாமா? வாங்கங்க, நீங்க போற வேலை தான் உட்காந்து ரெஸ்ட் அடிக்குது. நான் போற வேலை தூங்கிட்டே ரெஸ்ட் எடுக்கலாம், அந்த மாதிரி வேலை. என்ன வேலையோ யாது வேலையோமா எனக்கு ஒன்றும் புரியல. ஏதோ உனக்கு பிடிச்சிருக்குன்னா போவா, இல்லைன்னா வீட்லயே இரு. எனக்கு நல்லா பிடிச்சிருக்கு. நான் கண்டிப்பா வேலைக்கு போயிருவேன், அவ்வளவுதான். ஏனி போவாமா, உன்ன போண்டானே சொன்னேன். போவா, அடிக்கடிக்கு எங்க அம்மையும் கவனிச்சிக்க. இன்னைக்கு உங்களுக்கு ஒரு விஷயம் தெரியுமா? உங்க அம்மா நான் வேலைக்கு போயிட்டேனே, இனி மருமொழுது நல்லா சம்பாதிப்பானே, அந்த எண்ணத்துல நான் வந்தோடனே டீ எல்லாம் போட்டு தருது தெரியுமா? ஏண்டி டீ போட்டு தந்தது ஒரு குத்தமாட்டி? குட்டடி நான் சொல்லல. இவ்வளோ நாள் ஆகுது, இவ்வளோ வருஷத்துல உங்க அம்மா எனக்கு ஒரு கப்பு காஃபி போட்டு தந்திருப்பாவளா என்ன? பாருங்களா, நான் இன்னைக்கு வேலைக்கு போகணும்னா என் மதிப்பு மரியாதையும் கூடுது வீட்டுல. புலம்பு. இன்னைக்கு எவ்வளவு நாள் புலம்பியான்னு பாக்குறேன். போனது ஒரு நாள், அதுலயே காலு தரையில படாம நடக்கியா? நட பாப்போம். வாங்கங்க, உங்களுக்கு பொறாமதான். அந்த பொறாமையோட வார்த்தை தான் உங்களுக்கு இப்படி வருது. என்னவும் சொல்லம்மா. சரி நீ போ, போய் நைட்டுக்கு சாப்பாடு ரெடி பண்ணு. ஐ எம் சோ டயர்டுங்க. இன்னைக்கு செம்மையான வேலைன்னு சொன்னீங்களே, இன்னைக்கு ஒரு நாளும் கடையில இருந்து வாங்குங்க, அதுக்கப்புறமா நாளைக்கு சமைச்சிக்கலாம். இன்னைக்கு இதையே ரொட்டீன் ஆக்கிடுவா போல இருக்கு. இன்னைக்கு ஒரு நாள் வாங்கிட்டு வரேன், போறேன். போங்க
வாங்குங்க. ஏன் இன்னைக்கு லேட் ஆயிட்டு? ஆமா உமா, வேலை கொஞ்சம் அதிகமா இருந்து அதான் லேட் ஆயிட்டு. என்ன உமா, பிள்ளைய காணல? யார கூட விளையாடுறதுக்கு போனா, இப்ப வருவா. ஆமா, கேட்க நினைச்சேன். உமா, வேலைக்கு போனல, என்னாச்சு? வேலை ரொம்ப நல்லா இருந்துச்சுங்க. எனக்கு வேலையே கிடையாது, சும்மா உட்காரணுங்க. உட்கார்ந்துக்கிட்டு எல்லாருக்கிட்டையும் அதை வேலை செய்யுங்க, இந்த வேலையை செய்யுங்கன்னு வேலை வாங்கணும். அதுதான் என் வேலைங்க, வேற ஒரு வேலை கிடையாது. என்ன உமா, உண்மையாவா சொல்லியா? பாத்தியா, படிப்பு படிப்பு தான். படிச்சவங்களுக்கு எங்க போனாலும் ஒரு மரியாதை தான். பாத்தியா, இவ்வளவு நாள் வீட்டுல இருந்தா முதல்ல இந்த வேலைக்கு போயிருக்கலாம். பாத்தியா? ஆமாங்க, எனக்கும் அப்படிதான் தோணுச்சு. சரி, இவ்வளவு நாள் தானே வேஸ்ட் ஆச்சு, இனி ஒரு நாள் கூட வேஸ்ட் ஆக விட மாட்டேன் இல்லையா? ரெகுலரா வேலைக்கு போயிருவேன். கஷ்டமா இருக்குன்னா போண்டா உமா, நானே பாத்துக்கலாம். எங்க கஷ்டம் எல்லாம் ஒண்ணும் கிடையாதுங்க, சூப்பர் வேலைங்க. நம்ம சும்மா உட்கார்ந்தா போதும், இதுதான் வேலையே. அப்புறம் மேனேஜர் எல்லாம் வந்துச்சுன்னா ஒன்னும் சொல்ல மாட்டாரா? அட போங்கங்க, நீங்க வேற. நானே கிட்டத்தட்ட மேனேஜருக்கு சமந்தான். எனக்கே ஒரு வேலை கிடையாதுன்னா பாத்துக்கோங்களேன். சூப்பர் உமா, சூப்பர். ஆமா, மைனிக சின்ன பொண்ணுங்க என்ன வேலை? அவியலுங்க இந்த மாதிரி வேலைதான். சரி, அத பத்தி அப்புறமா பேசிக்கலாம். ஆமா, இன்னைக்கு நான் வேலைக்கு போயிட்டேன் தெரியுமாங்க? என்னாச்சு உமா, திடீர்னு கோபப்படியா? ஏழுங்க, நான் வேலைக்கு போயிட்டேனே, அந்த கீதா இருக்கல, கீதா வீடு வீடா, ஒவ்வொரு வீடு வீடா போயும் தெரு தெருவா போயும் வேலைக்கு போறான்னு ஒரு மாதிரி சொல்லிருக்காங்க. என்ன உமா சொல்லியா? கீதா சொன்னாளா? வாங்கிட்ட அப்படி யாரு சொன்னா? எனக்கு தெரிஞ்சவி என்கிட்ட சொன்னாவ, கீதா இப்படி சொல்லிட்டு தெரியா அப்படின்னு. நான் வேலைக்கு போன அவளுக்கு என்ன, அவளை கண்டுகிட்டு இருந்தா நான் இருக்கேங்க, கண்டேன்னு நினைச்சிடுங்க, சரியா அவளுக்கு கொடுத்துருவேன். நீ வேற உமா, ஏற்கனவே உனக்கும் கீதாளுங்க ஆவாதுன்னு யாரோ உன்கிட்ட பொய்யா சொல்லி தந்திருக்காவ. நீயும் அதை நம்பி சண்டைக்கு உறைஞ்சிட்டு நிக்க. அப்படிலாம் ஒண்ணும் கிடையாது. என்ன கீதாவுக்கு சப்போர்ட்டா பண்றியே நீங்க? சப்போர்ட்டும் பண்ணல, ஒரு சப்போர்ட்டாவும் பண்ணல. கீதா ஊர்லயே கிடையாது. உனக்கு அது தெரியுமா தெரியாதா? எங்க அவ இன்னைக்குதான் சொல்லிட்டு தெரிஞ்சிருக்கியா, நான் சொல்றத அப்ப நீங்க நம்ப மாட்டீங்க என்ன? அட உமா, கீதா நேத்தை சாயங்காலமே அவ அம்மையை விட்டு போயாச்சு. அம்மைய விட்டு போயிட்டாளா? உங்களுக்கு எப்படி தெரியும்? நான் தானே உமா கொண்டு பஸ் ஸ்டாப்பரை பஸ் ஏற்றி விட்டுட்டு வந்தேன். எனக்கு தெரியாதா? அவ என்ன வர்றதுக்கு ஒரு வாரம் ஆகும். ஐயோ உமா, அது வந்து ஏண்டா, என் அம்மைய வீட்டுக்கு கொண்டு விடுன்னு சொன்னா உனக்கு பைக் ரிப்பேர் ஆகிரும், காலு முறிஞ்சு போவோம். ஆனா அவளை பஸ் ஸ்டாப் போறப்ப பஸ் ஏத்தி விட்டு வந்தேன்னு என்கிட்டே சொல்லியா? இல்ல உமா, ஒரு ஹெல்ப்பா தான் பண்ணேன். ஐயோ உமா, விட்டுருமா. நீ ஹெல்ப் பண்ணுவ? மாட்டேமா, பண்ண மாட்டேன். ஓட்டவா செய்ய? ஓடனா இன்னைக்கு எவ்வளவு தூரம் போனாலும் விட மாட்டேன் இல்லையா? வாரேன். நானே உன்னை பார்க்க வரலான்னு நினைச்சேன், நீயே வந்துட்டா. கேக்கேன்னு தப்பா நினைச்சதம்மா. உனக்கு கீதாளுக்கு ஏதாவது பிரச்சனையா, இல்ல சண்டையா, இல்ல பேச மாட்டியலா? என்ன பிரச்சனை? யாருக்குக்கா கேக்குறிய? எனக்கும் கீதாளுக்குமா? இல்லையே, அப்படி எதுவும் இல்லையே. ஏன் திடீர்னு எப்படி கேக்குறிய? இல்லம்மா, நேத்து கீதாவும் பாத்திமாவும் பஸ் ஸ்டாப்ல இருந்து நிறைய நேரம் பேசிட்டு இருந்தாவ. கீதாவை செல்வாதான் கொண்டு விட்டான். அப்ப நான் பஸ் ஸ்டாப்ல தான் இருந்தேன் பாரு. ஆனா அவிய ரெண்டு நிறைய நேரம் பேசிக்கிட்டாவ, ஒன்னு அங்க காணலையா, அதனாலதான் கேக்கேன். ஏன் வாங்கிட்ட ஒண்ணு சொல்ல மாட்டாவளா எப்படி? கீதாவா பஸ் ஸ்டாப்ல பாத்தீங்களா? எப்பக்கா? சாயங்காலமா காலையிலையா? சாயங்காலம் ஒரு 6 மணிக்கு போல பஸ் ஸ்டாப்ல செல்வா கொண்டு விட்டுட்டான். கொண்டு விடும்போது அவ யாருக்கோ ஃபோன் பண்ணி கொஞ்ச நேரத்திலேயே பாத்திமா வந்தா பாத்துக்க. அவ 2 பேரும் அதுல நின்று நிறைய நேரம் பேசினாவ. அப்புறம் வந்த பஸ்ல 2 பேரும் ஒண்ணு போலதான் ஏறி போனாவ. அதான் உன்னை கூப்பிடலையா எடுக்கலையான்னு கேக்கியம்மா. இல்லையக்கா, என்கிட்ட ஒண்ணும் சொல்லல பாத்துக்கிடுங்க. எங்க போனாவ எடுத்தவனு எனக்கு தெரியலையே. அப்படியா? இல்ல ஒண்ணுக்குள்ள ஒன்னா திரியலே, எதுவும் ஒன்றுனா சொல்ல மாட்டாளா என்னன்னு யோசிச்சேம்மா. ஏன் உன்னை அப்படி தள்ளி வைக்கவனு எனக்கு தெரியல. நீயே என்ன யாரும் கேட்க வேண்டியதானே? பேசும்போது நல்லாதாக்கா பேசிக்கிட்டே அழுவ.
ஆனா ஒரு விஷயம் ஒண்ணு மட்டும் ஏன் சொல்ல மாட்டேங்களோன்னு எனக்கு தெரியல, பாத்துக்கிடுங்க. இருக்கட்டு, நம்ம தான் எல்லாம் ஒண்ணு போல நினைக்கும். அவி அப்படியே நினைக்காவ. ராணிகா, இன்னைக்கு எப்படியும் குளத்துல வீணாக்கா குளிச்சனா? ஆமா லட்சுமி, நானும் அப்படிதான் நினைச்சிருக்கேன். என்ன ராணி, லட்சுமி எங்க போயிட்டு வரிய? நாங்க எங்கக்கா போவோம்? கடைக்கு தான் போனோம். என்ன 2 இதுல நிக்கிறிய? சும்மா பேசிட்டு இருக்கோம்மா. ஆமா, உமாவும் வசந்தியும் சின்ன பொண்ணும் வேலைக்கு போறாங்களாம், தெரியுமா? அப்படியா? என்ன வேலைக்கு போறாவளோ? எங்களுக்கு தெரியாதே. எப்பல இருந்து? நேத்துல இருந்து வேலைக்கு போறாவ, உங்களுக்கு தெரியாதா? ஏன் உங்ககிட்ட சொல்லலையா என்ன? இல்லக்கா, எங்களுக்கு தெரியாது. என்ன வேலைக்கு போறாவ? அட வாமா, நடந்துகிட்டே பேசலாம். ஒண்ணுக்குள்ள ஒன்னா பழவியாலோ சிரிக்காளுவ. ஆனா ஒரு விஷயம் சொல்ல மாட்டேங்காளுளே. சும்மா எங்கேயாவது வெளியே போயிருப்பாவக்கா, அதை யாராவது உங்ககிட்ட வேலைக்கு போறாவன்னு சொல்லியிருப்பாவளா இருக்கான். என்ன ராணி இப்படி சொல்லிட்டா? நான் தெரியாம ஒரு கதை, நான் அறியாம ஒரு கதை. வெளியே விடுவேனா சொல்லலாம்? ஆமா, அது என்னமோ கரெக்டு தான். கிழவிக்கு இதே வேலையா போச்சு. அந்த வீட்டுல என்ன கதை, இந்த வீட்டுல என்ன கதை, அந்த ஊர்ல என்ன சமையல், இந்த ஊர்ல என்ன சமையல், எல்லா விஷயமும் தெரிஞ்சு வச்சிருக்கம்மா. தெரியட்டு, இருந்தாலும் நம்ம கிட்ட ஒரு வார்த்தை உள்ள சொல்லாம 2 பேரும் எங்க போனாலும்னு தெரியலையே. இருக்கட்டு, எப்படி நம்ம கிட்ட வந்துதானே ஆகணும், பாத்துக்கலாம். புஷ்பா, என்ன பாத்திமா? கேள்விப்பட்டியா? உனக்கு வேலை போறாலும் இல்லையா, எங்க போறாலும் அடிக்கலாம், ஏதாவது தெரிஞ்சா எப்படி? எனக்கு ஒண்ணு அதை பத்தி தெரியாது பாத்திமா. நான் அவள்கிட்ட போய் கேட்கவா முடியும்? கேட்டா சண்டைக்கு தான் வருவாளுவ. நான் ஒன்னும் கேட்கல. ஆமா, கீதா எங்க? கீதா நீ அம்மா கிட்ட போயிருக்கியா? ஏன் சொல்லலையாக்கா? எங்க சொல்லியா? இப்ப எல்லாம் கீதா நம்ம கிட்ட ஒழுங்கா பேசுறதே இல்ல. ஏன் தான் இப்படி இருக்கேன்னு எனக்கு தெரியல. ஆமா, நேற்று சாயங்காலம் 2 பேரும் இங்க கிளம்பி போன மாதிரி இருந்துச்சு. எங்க போனிய? எனக்கு எப்படி தெரியும் யோசிக்காத. இங்க போனியல்ல, அதான் கேக்கேன். ஐயே, நான் நாகர்கோயில தான் போனேன். அவ அம்மை கிட்ட போனா. 2 பேரும் சேர்ந்து ஒரே பஸ்ல போனோம். அதை யாரும் அவங்ககிட்ட போட்டு தந்தா? என்கிட்ட யாரும் சொல்லலமா, நான் பார்த்தேன், அதான் கேட்டேன். இதா போகும்போதே சொல்லிட்டு தான் போனா. இவ்வளவு எங்க வேலை போறாலும் அடிக்கலன்னு பாக்கணும். நீ இன்னைக்கு ஏதாவது ஃபாலோ பண்ணி போமா? சரி, போகும்போது கூப்பிடு. சரி, பின்ன வா. சாயங்காலம் மழையா பெய்யுது, காலையில அடிக்க வெயில பத்தியா? ஆமா ஆமா, மனுஷனோட மாதிரிதான். வர வர கிளைமேட்டையும் ஒழுங்கா சொல்ல முடியல பாரு. சரி வா, இப்ப நான் வீட்டுக்கு போறேன். அங்க போகும்போது ஒரு வார்த்தை கூப்பிடு, பின்ன வாரேன் என்ன? சரி சரி, போ போ. இந்த ட்ரெஸ் போட்ட பிறகு அப்படியே 15 வயசு குறைந்த மாதிரியே இருக்கே வசந்தி. என்ன அழகு! இன்னைக்கு வேலைக்கு போற இடத்துல எல்லாரும் பார்த்து இந்த குழந்தைய யாரு வேலைக்கு கூட்டு வந்தானே கேட்கணும். மேக்கப் எல்லாம் போட்டாச்சு. இனி கிளம்ப வேண்டியதான் பாக்கி. அத்தை சமைச்சாவள எடுத்தாவளன்னு தெரியலையே. இழுவ வா வா. ஏக்கா, உடம்பு கிடம்பு சரியில்லையா? இன்னைக்கு வேலைக்கு வரலையா எப்படி? இன்னும் கிளம்பாம இருக்கிறிய? இழுவ, நான் ரெடி ஆகியாச்சு பாரு. அழகா கிளம்பி நிக்கேன். அழகாவா? பார்க்க கன்றாவியா இருக்கு. வேற ட்ரெஸ் போட்டுட்டு வாங்கக்கா. நல்லாவா இருக்கு? இந்த ட்ரெஸ்ஸுக்கு நல்லா தானே இருக்கு. வா, நம்ம மேனேஜர் மாதிரி வேலைக்கு போண்டாமா. வா, கிளம்பும். அக்கா, ஊர்ல 4 பீத்துனா உடனே மேனேஜர் வேலை கிடைச்சிட்டுனியா? நம்ம போற வேலை என்னன்னு நமக்கு தெரியும் தானே. பேசாம ஒழுங்கு மரியாதை துணிய மாத்திக்கிட்டு வாங்க. ஆனா அப்புறம் உனக்கு பொறாம. எங்க வசந்தியக்கா அழகா இருக்காங்களே, அதனாலதானே. எனக்கு தெரியும், உன் வயிற்றுச்சல் எனக்கே கேக்குது. எக்க வேலை செய்ய இடத்துல இந்த ட்ரெஸ் எல்லாம் போட்டுட்டு எப்படி வேலை செய்ய முடியும்? வாங்கலாம், அதெல்லாம் பாத்துக்கலாம். எக்கா, நேற்று ராத்திரியோட ராத்திரியா மண்வெட்டியும் சாந்து சட்டியும் கொண்டு போட்டுட்டு வந்தோம் இல்லையா? ஓகே, ஆமா. இப்ப என்ன? எக்கா, தெரியாம வியாழ தோப்புல கொண்டு போட்டிருக்கோம். இப்ப நம்ம அதை போய் ஃபர்ஸ்ட் எடுக்கணும். ஒன்னும் என்னடா சொல்ற? எக்கா, வியாழ தோப்புல இல்லையா போட்டிருக்கோம். அதை எடுக்க போகும்போது யாராவது பார்த்துட்டாவனா மாட்டிப்போம் இல்லையா? மாட்டிக்காம இருக்கதாண்டா இது மாதிரி புதுசா வகையா விதமா ட்ரெஸ் போடணும். ஓகே, ஆமா, ரெடி ஆயாச்சு. இனி வேலைக்கு கிளம்ப வேண்டியதான் பாக்கி. சரி, வசந்தி எங்க? அப்படியே கூட்டிட்டு போ. பக்கத்துல நிக்கிறது யாருன்னு பாருங்க. ஆண்டி, இங்கதான் இருக்கேன். என்ன பார்த்தா உங்களுக்கு தெரியலையா?
என்ன துணி இது? ஆண்டி இதுதான் மாடல். இது போட்டுட்டு போனாதான் ஆண்டி எல்லாரும் மதிப்பாங்க. இப்படி ஒரு மதிப்பு தேவையில்லை. வேலை விட்டு எல்லாத்தையும் நினைச்சியோ போ. ஒழுங்கு மரியாதை போய் சாரி கட்டிட்டு முதல்ல. ஆண்டி ஒன்னும் எல்லாரும் போனோன்னு கேட்பாங்கடா, இந்த ரோஸ் யாரோடது, இந்த ட்ரெஸ் எப்படி தச்சது எல்லாம் கேட்பாங்கன்னு சொல்ல வேண்டாமா? என் பையன் வரட்டு எனக்கு கொடுத்துருவேன். கிளவி என்ன நிலை நிக்கியாப்பா? பாரு உமால பாரு, அதே சுடிதாரு எங்க போனாலும் சுடிதார் தான் போடுவா. உனக்கு என்ன வயசான காலத்துல போ போய் ட்ரெஸ் மாத்திட்டு வா. ஓகே ஓகே இவ வந்தேன் நினைச்சுக்க. சொன்னேன் நான் போறேன். வயசானதுல இருந்து சிறுசு வரை நம்மளை பார்த்தா ஒரு இலக்காரம் ஆகி போச்சு. இந்த ட்ரெஸ் என்ன குறவு பொறாம பிடிச்ச சொல்லுவேன். எங்க நான் அழகாயிருவேனோ ஸ்டார் ஆகிடுவேன்னு சொல்லிட்டு ஒரு வயிற்றுச்சல் பிடிச்ச சொல்லுவேன். அதனாலதான் இப்படி நிக்காளுவேன். அவளுக்கு ட்ரெஸ் அவளையும் எப்படி வந்து நிக்கன்னு பாரு. நான் எவ்வளவோ சொன்னேன் அத்தே, கேட்கவே மாட்டேங்கிறாங்க. நான் என்னத்த பண்ண? அவளா போச்சு மருமோள, 2 பேருக்கும் அழகா சாப்பாடுலாம் செய்து பேக் பண்ணி வச்சிருக்கேன். நீ அங்க ஒண்ணு சமைக்கணும் இல்லையா? இல்லத்தே நான் ஒன்னும் சமைக்கல. சாப்பாடு எல்லாம் எடுத்து வச்சிட்டீங்களா? ஆமா மருமோள, 2 காலையில வேலைக்கு புரியலையா, அதான் உங்களுக்கு பிடிச்சதெல்லாம் சமைச்சு வச்சிருக்கேன். அங்க போய் நல்லா சாப்பிடுங்கம்மா. சரி அத்தே. மீன் வாங்கலையா? மீன் தானே, காலையில மீன்காரன் யாரும் வரலம்மா, சாயங்காலம் மீன் வரலையா, நான் மீன் வாங்கி அழகா குழம்பு வச்சு வச்சிருக்கேன். சரியா? நைட்டு நீ இங்கே நில்லு, இங்கே வந்து சாப்பிடுனா. கண்டிப்பா. சரிங்க அத்தே, நான் வேலைக்கு போயிட்டு வரேன். என்ன ஆசீர்வாதம் பண்ணுங்க. வேண்டாம், ஆசீர்வாதம் இருக்கு. காலையில விழாத, என் ஆசீர்வாதம் எப்பவுமே உனக்கு இருக்கு. போவாமா? இப்ப பாரு என்ன அழக லட்சணமா இருக்கானே. இதை விட்டுக்கிட்டு கண்ட கண்ட துணியெல்லாம் போட்டு நல்லாவா இருந்துச்சு. சீக்கிரம் போல. சரிங்க அத்தே, அப்ப நாங்க போயிட்டு வரட்டா? வரமா, பார்த்து பத்திரமா எடுத்து போயிட்டு வாங்க. சாப்பாடெல்லாம் எடுத்து வச்சிருச்சு. சரியா? நல்லா சாப்பிடுவோம். சரிங்க அத்தே, வாயிலுவ போலாம். வாங்க அக்கா, இன்னைக்கு கொஞ்சம் லேட் ஆயிட்டு. மேனேஜர் திட்ட போறாரு. போ நம்ம 2வது நாள் தானே, ஒன்னும் சொல்ல மாட்டாவ. பாத்தியா, போய் தூங்குறதுக்கு என்ன மேக்கப் பண்ணிட்டு நல்ல ட்ரெஸ் எல்லாம் உடுத்துட்டு போக வேண்டியதா இருக்கு. ஆமாக்கா. சரி போ, இனி சின்ன பொண்ணையும் கூட்டிட்டு அந்த ப்ராஜெக்ட் ஒர்க் எல்லாம் முடிச்சாங்களான்னு கேட்டுட்டு போகணும். கண்டிப்பாக்கா கண்டிப்பா. நல்லா படிச்ச பிள்ளையா பார்த்து கல்யாணம் பண்ணி வச்சது நல்லதா போச்சு. நல்லா வேலைக்கு போறாவ, நல்லா நல்லா இருக்கட்டு. ஐயோ கேட்க மறந்துட்டு, ரேவதி கவி ஆபீஸ்ல ஏதாவது வேலை உண்டுனா கேட்க கொடுக்கணும். ரேவதி அப்ப வேலைக்கு போகலையா, பிள்ளைய நம்ம பாத்துக்கலாம். சரி போயிட்டு வரட்டு, அப்புறமா எல்லாம் கேட்கலாம். எடி எனக்கும் கொஞ்ச நேரம் போன் தாட்டி, நானும் கொஞ்ச நேரம் பாத்துட்டு தரேன். எது போன் வேணுமா? போன் எதுக்கு? போனுக்கு பதிலா உனக்கு ஸ்பெல்லிங் தெரிய மாட்டி? போன்ல கேக்குற போனு மண்ணும் சட்டியை வச்சு விளையாடக்கூடிய நேரத்துல உனக்கு போன் கேக்குது இல்லையா? ரொம்ப பண்ணாதன்னா அம்மா உனக்கு போன் வாங்கி தந்துட்டாவனி ரொம்ப நடிச்சுக்கிட்டு இருக்காத. கொஞ்ச நேரம் எனக்கும் தாயா. அம்மாவோட எனக்கு சும்மா இருந்து போன் பார்த்துட்டு இருந்துட்டு வாங்கி தரல, படிக்கிறதுக்காக வாங்கி தந்தாவ. அவ்வளவுதான், தட்ஸ் இட். அவ்வளவுதான். இப்போ படிக்க தானே வாங்கி தந்தாவ. நீயே அப்ப ரீல்ஸ் எல்லாம் பாத்துக்கிட்டு இருக்கா சும்மா சும்மா இருந்துகிட்டு. குடுட்டி கொஞ்ச நேரம். நோ நோ நோ, டோன்ட் டிஸ்டர்ப் ஃபார் மீ, ஓகே? உன் வயசுல நான் எல்லாம் பூமாரிக்க கூட சேர்ந்து விளையாடுறதோ இல்ல பொங்கி சாப்பிடுறதோ அந்த மாதிரி விளையாடிட்டு தெரிஞ்சோண்டி. நீ பாரு இப்ப என்கிட்ட போன் கேட்க. உன் வயசு என்ன என் வயசு என்ன? ரொம்ப படம் காட்டாதன்னா, என்னை விட ஒரு வயசு, ஒரே ஒரு வயசு தான் நீ பெரியவா. அதுக்காக ரொம்ப இருந்தால் நடிச்சுக்கிட்டு இருக்காத பட்டி. அப்புறம் பாத்தியா, பொறுமைய சோதிச்சு பார்த்தேன்டி. நீ பொறுமையான மாதிரி நடிக்கதான் செய்வா. காரியாவன்னா போன் கொடு, ஒரு வாட்டி கொடு அப்படி கேப்பா. போனை தந்துட்டா பாட்டி பாட்டி அப்படிதானே? ஏன்டி இப்படி பண்ணிய? எனக்கு ஆசை இருக்கதானே செய்யும். காட்டியாவது தாயா கொஞ்ச நேரம். காட்டி தரேன். என்கிட்ட சும்மா சும்மா அதவே இதவே எல்லாம் சொல்லக்கூடாது, ஓகே? ஆட்டா பாரு, நான் என்ன பாக்குறேனோ அதை மட்டும்தான் பாக்கணும். நானும் அப்பா கிட்ட போன் வாங்கி கேப்பேன். அப்ப நீ வந்து என்கிட்ட கெஞ்சு வரலையா, அப்ப பாத்துக்கலாம். இப்ப காட்டு. இது யாரு டீ ஸ்டேட்டஸ் எல்லாம் வச்சிருக்கு? நேற்று என் ஃப்ரெண்டுக்கு மாமாவுக்கு மேரேஜ் டீ. இவங்க மால்ல எல்லாம் போய் ட்ரெஸ் எடுத்திருக்காங்க. அப்ப ட்ரெஸ் எடுத்தவங்களுக்கு எல்லாம் கையில மெஹந்தி ஃப்ரீயா வச்சு விட்டுருக்கு தெரியுமா? அது அப்படியா? ஆமா டி, நமக்கு தான் இதெல்லாம் ஒண்ணுமே தெரியாது. அவங்க எல்லாம் இப்ப சென்னைக்கு போயிருக்காங்க. சென்னையில மேரேஜ். சூப்பரா ட்ரெஸ் எல்லாம் எடுத்து அழகா ஸ்டிச் பண்ணி எவ்வளவு மேக்கப் போட்டிருக்கா தெரியுமா? இங்க பாரு.
ஆமாட்டி, பார்க்கவே சூப்பர் சூப்பரா இருக்கு. இது என்னது? இப்படி டாட்டு போட்டிருக்கா? நல்லா இருக்குல்ல? சூப்பரா இருக்கு. இதே மாதிரி ஒரு போட்டோவை பிடிச்சு வச்சிருப்போம். நானும் டாட்டு போட போறேன். டாட்டு போட போறியா? அம்மைகிட்ட சொல்லி கொடுப்பேன்டி. ஏன்டி ஒரு டாட்டு போட அம்மைகிட்ட கேட்கணுமா? நான் டாட்டு போட தான் போறேன். பாரு, ஓட்டுட்டு வந்து அம்மைகிட்ட காட்டுவேன். அப்ப அம்மைக்கு எவ்வளவு அழகா இருக்குன்னு சொல்லி அவன் பாரு. அம்மைகிட்ட இப்பவே சொல்லிடுக்கேன். எம்மா எம்மா போறாம பிடிச்சவா, இப்ப தெரியாட்டி நான் ஏன் உன்கிட்ட போன் காட்டி தரல? நீ நான் போட போறேன்னு சொன்னேன். இப்ப எதுக்கு நீ அம்மா அம்மான்னு கூப்பிட்டு இருக்கா? எம்மா எம்மா சங்கீதா, சும்மா இரு. நீ கேட்டி இப்போ அம்மைகிட்ட சொல்லி கொடுத்துட்டு அம்மைகிட்ட சொல்லி கொடுத்துட்டு டாட்டு போட போற. டாட்டு நீ காலேஜ் பொண்ணுல இருந்தே ரொம்ப ஸ்டைலா மேக்கப்பா தான் தெரியா? எம்மா ஏன்டி எம்மா எம்மான்னு ஏழை மட்டும் கிடக்குறிய? எம்மா இவா கையில டாட்டு போட போறாளாம். டாட்டு போட்டா என்னடி? பாட்டு பாடினா என்ன? சும்மா இருங்களாண்டி, கத்திட்டு இருக்கிறிய? சூப்பர் மம்மி, எனக்கு சப்போர்ட் பண்ணி நினைக்கவே இல்ல. வெரி குட் மம்மி. எம்மா அவ டாட்டு போட போறான்னு சொல்லி நீங்க ஓகேன்னு சொல்றிய? டாட்டுன்னா என்னன்னு தெரியுமா? பாட்டு தானே. ஏதாவது டாட்டோ டாட்டோ பாட்டு பாட்டுன்னு பண்ணுவாளா இருக்கா? எம்மா தெரியலன்னு சொல்ல வேண்டியதானே. எல்லாம் தெரிஞ்ச மாதிரி பண்ணுவாவ. எம்மா டாட்டுனா அவ கையில பச்சை குத்த போறாளாம். பச்சை குத்த போறா? குடை ஒரு மண்டைக்கு சுகையில என்ன? எம்மா தட் இஸ் ஃபேஷன்மா. அது வந்து டாட்டு போட்டா சூப்பரா இருக்கா. அம்மா அவ பச்சை குத்துறாளாம். அதத்தான் மறுபடியும் அவ இங்கிலீஷ்ல சொல்லியா? காலைக்கு சுகம் இல்லாத மாதிரி பேசிக்கிட்டு இருக்காத பாத்துக்க. கையில ஒன்னும் பச்சை குத்த கூடாது. பொண்ணே கூட பச்சை குத்தினு எடுத்தேன்னு வந்துச்சுன்னா. எம்மா என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாமே பச்சை குத்திரியாவம்மா. நானும் குத்தியம்மா, அழகாதாம இருக்கேன். கம்ப எடுத்து சாத்தி போடுவோம் பாத்துக்க. தலைக்கு சுகம் இல்லாதவள மாதிரி பேசிட்டு இருக்கியா? ஏண்டி திடீர்னு புத்தி ஏண்டி இப்படி போகுது? அதெல்லாம் ஒண்ணும் தேவை கிடையாது. நம்ம குடும்பத்துல யாரும் பச்சை குத்த கூடாது. ஏமா இப்படி சொல்றிய? இதுக்கும் குடும்பத்துக்கு என்னமா சம்பந்தம்? அம்மா பாத்தியெல்லாம் உங்ககிட்ட எப்படி கேட்க? நீ இவளுக்கும் குடும்பத்துக்கும் சம்பந்தம் இருக்கு இல்லையா? அத சொல்லுங்கம்மா. ரொம்ப அம்மையிட்ட ஏத்தி விடாதுன்னா நாரதர் வேலை பாத்துட்டா இல்லையா? சும்மா இரு வாய மூடிக்கிட்டு. எதிர்க்கிட்ட பிள்ளைய திட்டியா? அம்மா கையில பச்சை குத்தது கூட எனக்கு உரிமை கிடையாதாம்மா. ஏமா எல்லாரும் சேர்ந்து இப்படி பண்றிய? கையில ஒண்ணும் பச்சை குத்த கூடாது. குத்து நின்று வீட்டுக்குள்ள வராத. சும்மா எது சொன்னாலும் மாறி கேட்டுட்டு இருக்க போட்டி. அப்புறம் அதெல்லாம் இருக்கட்டு, நீ ஏன் எங்க போக இப்படி மேக்கப் பண்ணிட்டு கிளம்பி நிக்கிய? அழகா இருக்கா மக்கா. மத்தியானம் ஒரு கல்யாணம் விடுட்டி, அங்க போறதுதான் கிளம்பிட்டு இருக்கேன். லட்சுமி இப்ப வந்துருவா. வந்தோன்னா கிளம்ப வேண்டியதுதான். மதியத்துக்கு போவே ஆமா இப்ப கிளம்பி நிக்க. சொந்த கல்யாணம் விடுட்டி. அதான் கோயிலுக்கு பிரேயருக்கு எல்லாம் போனோம் இல்லையா, போயிட்டு அப்படியே சாப்பிட்டுட்டு வருவேன். நானும் வரட்டா? நீங்க எல்லாம் வரண்டா, வீட்லயே இருங்க. வளர்ந்த பிள்ளைல யாரும் கல்யாணிட்டு கூட்டுற மாட்டாவ. நானும் லட்சுமியும் போயிட்டு வந்துடுவோம். ஏமா நான் வரட்டாமா? 2 பேருக்கும் வீட்டுல சுவாறு பொங்கி வச்சிருக்கேன். பரிச்சை வருது இல்லையா, ஒழுங்கா இருந்து படிச்சுக்கிட்டு வீட்லயே இருங்க. நான் போய் கல்யாண வீட்டுல போயிட்டு வந்துடுறேன். முட்டையும் பொரிச்சு வச்சிருக்கேன், எடுத்து மதியம் சாப்பிடுங்க. போற இடம் எல்லாம் தொத்திக்கிட்டு வரட்டான்னு வீட்லயே பேசாம இருக்க வேண்டிய வேலையை பாருங்க டி. ஏன்டி அம்மா இப்ப டாட்டா போடுவேன்னு சொன்ன அப்புறம் உனக்கு நிம்மதியா சந்தோஷமா இருக்குமே? எஸ், ஐ am always happy. இப்பதான் என் மனசுல உள்ள பாரமே குறைந்தது போல உள்ளது. சந்தோஷமா இருக்கு. சரியான நாரதர் தாண்டி நீ. அப்படியெல்லாம் சொல்லாத, மறுபடியும் அம்மைய கூடுவேன். எம்மா அம்மைய விட்டா பயந்துருவோமா? எம்மா அந்தே நினைச்சுக்க. கம்பு முறிய 2 பேரையும் முடிச்சு போடுவேன். பேசாம இருங்க 2 பேரும். தேவை உனக்கு எல்லாம் தேவை தாண்டி. அம்மா என்னைய மட்டும் அடிப்பேன்னு சொல்லல, வந்து 2 பேரையும் தான் சொன்னாவ. உனக்கும் தான், உன்னையும் சேர்த்துதான். வாய மூடிக்கிட்டு. நீ முதல்ல வாய மூடிட்டி. 2 பேரும் முதல்ல வாய மூடுகட்டி. ஒரு நாள் பள்ளிக்கூடத்துல லீவு கிடைச்சிட கூடாதம்மா. என் உயிரதான் இருந்து எடுத்துட்டு இருப்பாளுவ. இனி 2 மாசம் லீவுக்கு நான் என்னதான் ஆக போறேன்னு தெரியல. தலைய பிச்சுக்கிட்டு தான் எங்க ஓட போறேன்னா என்னமோ. ஆவண்டி அம்மா இவ்வளவு டென்ஷன் ஆவியோ பாரு. கல்யாணம் விட்டு கிளம்பின விட இவ்வளவு டென்ஷன் ஆக்கியாச்சு. ஆமாட்டி லட்சுமி, நான் வந்துட்டேன் லட்சுமி. இங்க இவ்வளவு சண்டை போட்டு கிடைக்கல, என்ன வாரேன். சரிக்கா நான் நிக்கேன். அக்கா லட்சுமி அக்கா நிக்கவ என்ன பண்ணு? நம்ம வேலையை பொருள் தெரியாது இல்லையா, எப்படி சமாளிக்கிறதுக்கு? அவியலிட்ட மண்டமாவது சொல்லுவோமாக்கா? ஏண்டாமனா அவியல தெரிஞ்சுனா எல்லார்கிட்டையும் சொல்லிட்டாவனா? அவியவன சொல்ல மாட்டாவ. நம்ம ராணியக்கா லட்சுமி அக்கா தானே, சும்மா சொல்லுவோம். லட்சுமி என் வீட்டுல ஒரே சண்டை பார்த்து அந்த பிள்ளைய, அதான் கொஞ்சம் லேட் ஆயிட்டுமா. போமா? வாங்கக்கா. என்னண்ணா 3 இதுல பிளான போட்டுட்டு இருக்கிறிய? நாங்க என்னக்கா பிளான் போட போறோம்? ஆமா நீங்க எங்க கிளம்பி போயிட்டிய? ஏன் நாங்க எங்க போனா உனக்கு என்ன? உன் வேலையை பாரு. நீங்க போற இடம் எங்க கிட்ட சொல்லிட்டா போறிய, அப்புறம் என்ன? யார் ராணியக்கா? லட்சுமி அக்கா பாருங்களா இப்படி கோவப்படியாவ. ஆமா சின்ன பொண்ணு, பின்ன என்ன? அவ கேக்குறதுல என்ன தப்பு இருக்கு?
நாங்க எங்க போனாலும் உங்ககிட்ட சொல்லணும். ஆனா நீங்க வேலைக்கு போறது கூட எங்க கூட தெரிய விடான்னு நினைக்கிறீங்க, அப்படிதானே? ராணியக்கா, என்னக்கா இப்படி சொல்லிட்டிய? அப்படியெல்லாம் எதுவுமே இல்லக்கா. உங்களுக்கு தெரியக்கூடாதுன்னு நாங்க நினைக்கல. அட ஆமா ராணியக்கா, உங்களுக்கு தெரிய விடான்னு நாங்க நினைப்போமா? அது அது வந்து வேண்டாம் வசந்தி, எங்க கிட்ட ஒண்ணும் சொல்ல வேண்டாம். நீங்க வேலையை கிளம்புங்க, உங்களுக்கு நேரம் ஆகுது இல்லையா? ராணியக்கா கோவப்படாதுங்க, நாங்க வேற எங்கேயும் வேலை போகலக்கா. ஆமாக்கா, வேற எங்கேயும் வேலை போகல, பக்கத்துலதான் போறோம். என்ன இழுவ? நீங்க எங்கேயும் வேலை போங்க, எங்க கிட்ட எல்லாம் சொல்லவும் வேண்டாம். நீங்க எங்க வேலை போறீங்கன்னு எங்களுக்கு தெரியவும் வேண்டாம். உங்க வேலையை என்னமோ அதை பார்த்துட்டு போயிட்டே இருங்க. லட்சுமி அக்கா கோவப்படாதுங்க. ஏக்கா, நாங்க இந்த 100 நாள் வேலைக்கு தான்க்கா போறோம். என்ன சின்ன பொண்ணு, என்ன சொல்லியா? 100 நாள் வேலைக்கு போறிய? ஆமாக்கா, வேற எங்கேயும் நாங்க போகல, இந்த 100 நாள் வேலைக்கு தான்க்கா போறோம். இதுக்கு என்ன இவ்வளவு மேக்கப் பண்ணி எடுத்துட்டு பேக் எல்லாம் தூக்கிட்டு போறிய? சாப்பாடெல்லாம் கொண்டு போனோம்ல, அதனால தான் போறோம். ஊர்ல யாரும் தெரிய விடாம கொஞ்சம் கெத்து காட்டிட்டு தெரியும், மற்றபடி ஒண்ணும் இல்லக்கா. ஆமாக்கா, உண்மையதான் சொல்லியக்கா. என்ன சின்ன பொண்ணு, என்ன தொழில் ஆரம்பிக்க போறான், வீட்லயே தொழில் தொடங்க போறான் அப்படிலாம் சொன்னிய? இப்படிலாம் தாக்கா சொன்னோம். ஆனா இந்த வேலையை மட்டும் வந்து பாருங்களா, உங்களுக்கே நல்லா பிடிக்கும்க்கா. ஃபுல்லா ரெஸ்ட் தான், வாங்கக்கா. அப்படியா? எங்களெல்லாம் எடுப்பாவளா? எப்படி என்ன எடுப்பாவளா சின்ன பொண்ணு? எக்கா, எல்லாருக்கும் வேலை, அனைவருக்கும் வேலை, அனைவருக்கும் வேலை வாய்ப்பு, அந்த திட்டம் தான்க்கா, வாங்கலாம். அப்படியா? அப்போ நாளையில இருந்து கேட்டு பாரோம், நாங்களாம் வீட்டுல சொல்லிட்டு வரோம். இப்படி சின்ன பொண்ணு கேட்டு பாக்குறியா? என்னக்கா லட்சுமி அக்கா, நீங்க எப்படி வருவீங்க? அதான் ஆடு மாடு கோழி எல்லாம் இருக்கே, அதை விட்டுக்கிட்டு. அதை என் வீட்டுக்காரர்கிட்ட பார்க்க சொல்ல வசந்தி, சேர்ந்து போல இல்லையா நம்மளும்? அப்போ நீங்களும் வரையலன்னா சொல்லுங்கக்கா, இன்னைக்கு நாங்க கேட்டு பார்த்துக்கிட்டு சொல்லியோக்கா. சரி சின்ன பொண்ணு. அம்மா, நீங்க எங்க கிளம்பி போயிட்டிய? இன்னைக்கு அந்த மாதிரி ஏதாவது ஒரு மூழுது கல்யாணம் இல்லம்மா, அங்க போறோம். ஆமா, மறந்தே போச்சு. அலுமுடி, அது வேற என் மாமியாருக்கு கிளாஸ்மேட் ஆகாவே ஒய்ஃபு. போமா கல்யாணத்துக்கு, நாளை வேலை போயிருக்கலாம். என்ன பொண்ணு, வேலைக்கு ஜாயின் ஆகி இன்னைக்கு 2வது நாள். இன்னைக்கே போவலன்னா ஏதாவது நினைப்பாவ இல்லையா? வேலையை போயிட்டு வேற நம்ம மதியம் அங்க சாப்பாட போலாம். ஆமா சின்ன பொண்ணு, மதியம் அங்க வாங்க. இல்லக்கா, இன்னொரு வாட்டி போய் துணியெல்லாம் மாத்திட்டுலயே வரணும், அதான் யோசிக்கேன். சாப்பிட வரையெல்லாம் சீக்கிரமா வாங்க, கொஞ்சம் பெர்மிஷனை கேட்டு எடுத்துட்டு வாங்க. சரிக்கா, இப்ப பின்ன நீங்க போங்க. சரிம்மா. அழகா முதலே தெரிஞ்சுன்னா கல்யாணம் வீட்டுக்கு போயிருக்கலாம். கல்யாணம் விடான முக்கியம், வேலைதான் முக்கியம். பாத்தியா சின்ன பொண்ணு, ராணிய கழுக மேக்கப்ப எப்படி மேக்கப் பண்ணிட்டு போகுது பாரு. ஏன்க்கா, அந்த அக்கா மேக்கப் பண்ண அழகா தானே இருக்கவ, அதுல உங்களுக்கு என்ன வயிற்றுச்சல்? வயிற்றுச்சல் இல்லாம பின்ன இருக்குமா? காலையில நான் ஒரு துணி போட்டதுக்கு என் மாமியாரை இவளம் சேர்ந்து களத்தை வச்சுட்டாளுவனா? நியாயத்தை கேட்டுக்க சின்ன பொண்ணு. இந்த கிழவி மட்டும் தன்னை குமரியா காட்டிக்கலாம், வேற கிழவிய தன்னை குமரியா காட்டினா இதுக்கு பொறுக்காது. கிழவிக்கு பொறாமே பத்தியா? யார பாத்தின கிழவின்னு சொல்லியா? சொல்லல, பொதுவா சொன்னேன். ஏ அம்மா, நீங்க 2 பேரும் தொடங்கிறாதுங்க, வாங்க ஃபர்ஸ்ட் போய் மண் வெட்டியும் சாந்து சட்டியும் எடுக்கணும். எந்த தோப்புல போட்டோமோ ராத்திரியோட. ஆமா, அது வேற. வா பின்ன போவோம். என்ன பொண்ணு, வர வர வேலைக்கு ஆட்கள் கூடிக்கிட்டே இருக்கு பத்தியா? ஆமாக்கா, ராணியக்காலம் லட்சுமி அக்காலம் வந்தவனாலும் ஜாலியா தான் இருக்கும். இருக்கும். எல்லாரும் நல்லா இருக்கீங்களா? நம்ம சேனல் இவ்வளவு தூரம் வளர்ந்ததற்கு உங்க அன்பும் ஆதரவும் தாங்க காரணம். சேனல்ல தினமும் வீடியோ போடுறோம். உங்களோட ஆதரவை இன்னும் கொடுத்துக்கிட்டே இருங்க, கொடுப்பீங்கன்னு